தேவன் ஒரு கூடாரத்தை பண்ணி சொன்னார். அந்த கூடாரத்தை பண்ணும்போது அதை மகா பரிசுத்த ஸ்தலத்தை தேவன் செய்யும்படி சொன்னார். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தேவன் இஸ்ரவேலரோடு பண்ணிக்கொண்ட ஒரு உடன்படிக்கை இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே கேருபீன்களுக்கு மத்தியிலே வைக்கும்படியாக அங்கே வாசம் பண்ணும்படி தேவன் அதுக்குரிய திட்டங்களை கொடுத்து செய்ய வைத்தார். அதை செய்த போது அந்த உடன்படிக்கை பெட்டி எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஆசாரியர் யோசுவாவின் காலத்திலே ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு அங்கே தண்ணீரை யோர்தான் நதி கரை புரண்டு ஓடும் போது தண்ணீரை மிதித்த போது அந்த தண்ணீர் இரண்டாக பிரிந்து போனது. அப்படியாக இஸ்ரவேலர்கள் போவதற்கு அந்த உடன்படிக்கை பெட்டி தான் முதலாவது போக வேண்டும். யுத்த களத்திலே உடன்படிக்கை பெட்டி வந்துவிட்டால் அங்கே தேவன் யுத்தத்திலே இறங்கி யுத்தம் செய்வார். இப்படியாக பல அதிசயங்களை இந்த உடன்படிக்கை பெட்டி கூடாக தேவன் அந்த பெட்டி ஒரு அடையாளமாக வல்லமையாய் காண்பிக்கிற ஒரு இடமாக மாற்றியிருந்தார். அந்நியர்கள் பயப்படுவார்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியை கண்டவுடன். அந்த அளவுக்கு ஒரு மகிமை அந்த பெட்டியில இருந்தது. அந்த உடன்படிக்கை பெட்டியை காணும்போது கலங்கி போவார்கள். அப்படியாக தேவன் அந்த இஸ்ரவேலர்களை மகிமைப்படுத்தினார், கனப்படுத்தினார், அவருடைய வல்லமை விளங்க பண்ணினார். அந்த உடன்படிக்கை பெட்டியில என்ன இருந்தது அப்படின்னு பார்த்தா, எபிரேயர் புஸ்தகத்திலே 9வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்தால் அங்கே பல காரியங்கள் அந்த உடன்படிக்கை பெட்டியில இருந்தது. என்னென்ன இருந்தது என்று சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். கொஞ்சம் அதை வாசித்து விடுவோம். அதிலே பொன்னால் செய்யப்பட்ட தூப கலசமும் முழுவதும் பொன்தாளால் பொதித்திருக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அதான் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே, அது 3வது வசனத்தை வாசித்தீங்கன்னா தெரியும். அது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே என்னென்ன இருக்கிறது? தூப கலசம், பொன்னினால் செய்யப்பட்ட தூப கலசம், பொன்னினால் செய்யப்பட்ட உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட, அந்த பெட்டியிலே, அந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருந்ததாம்? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது. பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளிர்த்த கோலும், இரண்டாவது ஆரோனுடைய துளிர்த்த கோல், உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. மூன்றாவது உடன்படிக்கையின் கற்பலகை இருந்தது. என்னென்ன இருந்தது? மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருந்தது, ஆரோனுடைய துளிர்த்த கோல் இருந்தது, 10 கற்பனை அடங்கிய அந்த பலகை இருந்தது. இல்லையா? இதையெல்லாம் அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள் இருந்தது. இந்த 3 காரியம் அதுக்குள்ளே வைத்து அதை தேவன் கேருபீன்களாலே மூடி மறைத்து, அது வரும்போது தேவன் உடன்படிக்கையை மறக்காமல், ஆரோனை மறக்காமல், அந்த லேவி கோத்திரத்தை மறக்காமல், வானத்திலிருந்து மன்னாவை வர்ஷித்ததை மறக்காமல் தேவன் நினைவு கூறும்படியாக அந்த பெட்டியில் அவருடைய வல்லமை விளங்கத்தக்கதாய் வைத்திருந்தார். இந்த பெட்டி இந்த ஏழையின் காலத்திலே, ஏழை ஊழியர் செய்கிற காலத்திலே அங்கே இந்த பெட்டியை தப்பான ஒரு காரியத்துக்காக, சுயநலத்துக்காக ஏழையின் பிள்ளைகள் ஒப்னி பினேகாஸ் பயன்படுத்தின போது, அந்த யுத்த களத்திலே கொண்டு வந்து பயன்படுத்தின போது அதை பெலிஸ்தர் பிடித்துக் கொண்டார்கள். இந்த ஒப்னி பினேகாசும் தேவனுடைய ஆசாரியர்கள் தான், ஊழியக்காரர்கள் தான். அவன் ஏழையின் பிள்ளைகள். சரியா? அவர் ஆசாரிய ஊழியர் செய்தார்கள். அந்த யுத்த களத்திலே இவர்கள் வந்து யுத்தம் பண்ணுகிற காலத்திலே இந்த உடன்படிக்கை பெட்டியை இவர்கள் வந்து பிடித்துக் கொண்டார்கள். பெலிஸ்தர் பிடித்துக் கொண்டார்கள். இவர்கள் பெலிஸ்தர் பிடித்துக் கொண்டு என்ன செய்தார்கள்? தங்களுடைய தேசத்துக்கு கொண்டு போய், அஸ்தரோத்திற்கு கொண்டு போய், அங்கே அவர்கள் வணங்குகிற ஒரு தெய்வம் இருக்கிறது. அந்த தெய்வத்தின் பேர் தாகோன். சரியா? தாகோன் தான் பெலிஸ்தருடைய கடவுள். அப்ப அந்த தாகோனுடைய கோயிலை கொண்டு போய் தாகோன் அண்டையிலே என் ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்து விட்டார்கள். ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்துவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிற இடத்துல, ஆண்டவர் வெளிப்படுகிற இடத்துல, அல்லது ஆண்டவருடைய உடன்படிக்கை இருக்கிற இடத்துல இந்த தேசம் எந்த ஒரு விக்கிரகங்களுக்கும் நிமிர்ந்து நிற்க முடியாதபடிக்கு தேவன் செயல்படுவார். ஆமென். பாருங்க, இந்த பெலிஸ்தர் தன்னுடைய கடவுள் பெரியவர், ஆகவே நாங்கள் பெலிஸ்தை இஸ்ரவேலின் கடவுள் பயங்கரமானவர் என்று சொல்லி இந்த உடன்படிக்கை பெட்டியை வச்சு தானே பெருசா பாராட்டி இருந்தாங்க. இப்ப அதை கொண்டாந்து நாங்கள் எங்களுடைய கடவுளுக்கு முன் வைத்து விட்டோம் என்று சொல்லி பெருமை பாராட்டி கொண்டு அதை கொண்டு வந்து அவருடைய கோயிலை வைத்து விட்டு போய்விட்டார்கள்.
அவர்கள் போன மறுநாளிலே அவர்கள் அந்த கோயிலை திறந்து அந்த இடத்திலே வந்து பார்க்கும்போது என்ன சம்பவித்திருக்கிறது? தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அல்லேலூயா! என்ன நடந்தது? அந்த கோயிலே நாங்கள் இஸ்ரவேலருடைய கடவுள் என்று சொல்லி பயமுறுத்தின இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து எங்கள் கட்டுப்பாட்டிலே எங்கள் கடவுள் எங்கள் கையிலே கொடுத்ததினால் அவருக்கு முன் கொண்டு வந்து வைத்து விட்டோம் என்று சொல்லி பெருமையாய் பேசி பெருமை பாராட்டினவர்கள் அடுத்த நாள் காலையிலே அந்த பெருமையெல்லாம் தலைகீழாய் மாறும்படி என் ஆண்டவர் அந்த கோயிலுக்குள்ளேயும் என் ஆண்டவர் அற்புதத்தை செய்து அந்த தாகோனை முகம் குப்புற விழ பண்ணி என் தேவனுக்கு முன்பதாக அங்கே முகம் குப்புற விழ பண்ணி இருந்தார். ஹல்லேலூயா! எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் இன்றைக்கு நம்முடைய தேசங்களிலும் நடக்க வேண்டிய ஒரு காரியமாய் இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய தேசத்திலையும் நாங்கள் சொல்லுகிற சர்வ வல்லமுள்ள தேவன் அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாய் அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளாய் எங்களை எல்லாரும் அழைத்திருக்கிறார். இந்த தேசத்திலே இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஒவ்வொருவரையும் அந்த உடன்படிக்கைகளாய் அழைத்திருக்கிறார். நாங்கள் தான் அந்த பிள்ளைகள், நாங்கள் தான் உடன்படிக்கை பெட்டி, நாங்கள் தான் தேவனுடைய வல்லமை பிரஸ்தாபப்படுத்துகிற இடம், நாங்கள் தான் தேவன் வெளிப்படுகிற இடம். இந்த வெளிப்படுகிற இடங்கள் போகிற இடத்தில் எல்லாம் என் ஆண்டவரிடம் மேலாய் பெருமை பாராட்டும்படி தேசத்திலே உயர்ந்து நிற்கிற சகல ஆதிக்கத்தின் வல்லமைகள் என் ஆண்டவருக்கு முன்பதாக முடங்கும்படியாக செயல்பட வேண்டிய காலம் வந்து இருக்கிறது. அல்லேலூயா! செயல்பட வேணும். அந்த ஒரு வைராக்கியம் வரணும் நம்மளுக்கு. இனி வர நாட்கள் அது நடக்கணும். பாருங்க, அதை செய்ய வேண்டியவர்கள், என் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்த வேண்டியவர்கள் அதை ஒழுங்காக செய்யாததினால் இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை போய்விட்டது. அந்த மகிமை போய்விட்டது என்று சொல்லி 4வது அதிகாரம் 21வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. தேவனுடைய பெட்டி பிடிப்பட்ட உடனே, தேவனுடைய பெட்டி பிடிப்பட்டு அவருடைய மாமனும் அவருடைய புருஷனும் இறந்து போனபடினால் இஸ்ரவேல் அவள் மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிற்று என்று சொன்னார். இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை போய்விட்டது. இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை போனது என்று சொன்ன காரணம் என்ன? தேவனுடைய உடன்படிக்கை பெட்டியை பிடித்துக் கொண்டு போய்விட்டார்கள். அப்ப அந்த பெட்டி பிடிப்பட்ட உடனே இஸ்ரவேலை விட்டு மகிமை போய்விட்டது. இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள், இந்த உடன்படிக்கை பெட்டியாய் இருக்கிற தேவ பிள்ளைகள் அநேகர் பிடிபட்டிருக்கிறார்கள் எதிராளியின் கையிலே, சத்துருவின் கையிலே. எதிராளி வைத்திருக்கிற ஆவிகள் இந்த பிசாசாண்டை கட்டுப்பாட்டுக்குள்ளே பலவிதமாய் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாவத்திலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், இச்சையிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், கீழ்ப்படியாமையிலே பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள், தேவனுடைய வசனத்தை மீறி நடக்கலை பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பிடிக்கப்பட்டவர்களை சத்துரு கொண்டு போய் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு இஸ்ரவேலுக்கு மகிமை போய் தாகோனுடைய கோயிலே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை வைத்த போது, ஆனால் அன்றைக்கு செயல்பட்ட விதம் வித்தியாசமாய் இருந்தது. அன்றைக்கு தேவன் வல்லமையாய் அந்த தாகோனுடைய சிலையை என் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன் கீழாக வைத்திருந்தார். அதை முகக்குப்புற விழ பண்ணியிருந்தார், தரையிலே விழ பண்ணியிருந்தார். எனக்கு முன்பதாக எழுந்து நிற்கவும் உனக்கு தகுதி இல்லை, கீழே கடன்னு சொல்லி தேவனுடைய வல்லமையினாலே அதை கீழே போட்டிருந்தார். ஆனால் உடைக்கவில்லை. முதல் நாள் உடைக்கவில்லை. அது சும்மா அப்படியே விழுந்து அவ்வளோ அப்படியே கீழே சாஞ்ச போதும் நிமிர்ந்து நிற்கிற ஒரு சிலை கீழே அப்படியே சாஞ்சு விழுந்தாலும் கூட அதை உடையாம தேவன் வச்சிருந்தார். என்ன செஞ்சுட்டு அடுத்த நாள் வர்றான் பாருங்க, 4வது வசனம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்த போது இதோ கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக, தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது மண்ணாமல், தரையிலே முகம் குப்புற விழுந்து கிடந்தது மண்ணாமல், தாகோனுடைய தலையும் அதன் 2 கைகளும் வாசற்படியின் மேல் உடைப்பட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மிகுதியா
அந்த ஆண்டு என்ன செஞ்சார்? அடுத்த நாள் பார்க்கிறாரு, நீ அடுத்த நாள் நீ நிப்பாட்டுறியா, நீ அடுத்த நாள் வந்து பாரு, உனக்கு கடவுளை எல்லாம் போயிடும் அப்படி சொல்லிட்டு ஆண்டு என்ன செஞ்சானா அதை கீழே அடிச்சு அது கை வேற கால் வேற தலை வேற வச்சுட்டு அந்த முண்டத்தை மாத்திரம் இல்ல உடம்பை மாத்திரம் தனியா பிரிச்சு விட்டுட்டார். இப்போ எனக்கு முன் எழுந்து நிற்கிற எதுவுமே நிர்மூலமாக்கப்படும். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இலங்கை தேசத்திலே கூட இந்த தேசம் முழுவதிலும் கூட இப்படியாக தாகோனை போல ஏராளமான தெய்வங்களை தங்களுக்கு மண்ணினாலும் கல்லினாலும் உலகத்தின் காரியத்தினாலும் மனிதனுடைய ஞானத்தினால் சிருஷ்டித்து வைத்துக் கொண்டு வழிபட்டு கொண்டிருக்கிற அதிகாரிகள், பெரியவர்கள், ஞானவான்கள், புத்திவான்கள், பணக்காரர்கள், செல்வந்தர்கள், பல யுத்தத்தை ஜெயித்தவர்கள், பலவிதமான காரியங்களை மேற்கொண்டவர்கள் இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு மத்தியிலே என் ஆண்டவர் வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி விரும்பி அவருடைய வல்லமை விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி கடைசி காலத்திலே தேவன் விரும்புகிறார். அந்த மகிமையை வெளிப்படுத்த விரும்புகிறார். அதற்குரிய ஆட்களை தேடிக்கொண்டிருக்கிறார். அன்றைக்கு உடன்படிக்கை பெட்டி இருந்தது, ஆனால் இன்றைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி இல்லை. அந்த உடன்படிக்கை பெட்டியை பெட்டியாக தேவன் உன்னையே மாற்றிவிட்டார். நீதான் அந்த உடன்படிக்கை பெட்டி, நீதான் அந்த நபர், நீதான் அந்த மனுஷன், நீதான் தேவன் தேடுகிற நபர். உனக்குள்ள தேவன் தன் வல்லமை விளங்க பண்ண விரும்புகிறார். எங்கே அந்த மகிமை, எங்கே அந்த வல்லமை? ஆராதனை கூடங்களிலே, தேவனுடைய சபையிலே, தேவனை தொழுது கொள்கிற இடங்களிலே எங்கே அந்த வல்லமை? எங்கே தேவனுடைய மகிமை? இன்னைக்கு அநேக இடங்களிலே தேவனுடைய மகிமை போய்விட்டது. தேவனுடைய மகிமை பிடிபட்டு விட்டது. தேவனுடைய மகிமை போய்விட்டது. இன்றைக்கு தேவன் இல்லாமலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லாமலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். தேவன் இல்லாமலே இன்றைக்கு தேவனுக்கு ஆராதனை பலிகளை செலுத்துகிறார்கள். தேவன் பலியை விரும்புகிறவர் அல்ல, இரக்கத்தை விரும்புகிற தெய்வம், கீழ்ப்படுதலை விரும்புகிற தெய்வம், செவி கொடுத்தலை விரும்புகிற தெய்வம். நீ பலி செலுத்த முன்பதாக நீ ஒப்புரவாக வேண்டிய நபர். ஒப்புரவாகுதல் இடத்துக்கு வர வேண்டும். கர்த்தரோடு முதல் ஒப்புரவாக வேண்டும். சபையில் எல்லாரோடு ஒப்புரவாக வேண்டும். கசப்பு, வெறுப்பு, கோபங்களோடு பலி செலுத்த அங்கீகரிக்க மாட்டார். முதல் ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது. ஒப்புரவாகுதலின் ஊழியன் சொல்லிய ஒரு ஊழியர் இருக்கு தெரியுமா? அங்கே வேதத்திலே 1 புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 5வது அதிகாரத்திலே நீங்க வாசிக்க முடியும். முழுக்க அதிகாரத்தை பேர வாசிங்க. ஆனா இப்ப வாசிங்க 17, 18, 19 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின. இதுதான் இருக்கணும். முதல்ல பழசெல்லாம் ஒளியணும். நீ கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொல்லிட்டு பழைய வாழ்க்கையோடு வாழ்ந்தா நீ பலி செலுத்த தகுதியான கிடையாது. மகிமை போயிடும். கர்த்தரை நான் நிரூபிப்பேன், ஆடுவேன், பாடுவேன், இதெல்லாம் ஒண்ணுமே கர்த்தர் வரமாட்டாரு. நீ ஆடினால் சரி, குதிச்சால் சரி, துள்ளினால் சரி, காணிக்கப்பட்டால் சரி, போடாட்டில் சரி, கர்த்தர் வரமாட்டார். உன் பழைய வாழ்க்கை சுபாவம் மாறாவிட்டால் பழையவர்கள் யாவும் ஒழியணும். எல்லாம் புது சிருஷ்டியா இருக்கணும். கிறிஸ்துவுக்குள் பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. எத்தனை பேருடைய வாழ்க்கையை புதிதாக்கப்பட்டு இருக்கிறது. அடுத்த வசனம் பாருங்க. இவைகள் எல்லாம் புதியவைகள் எல்லாம் தேவனால் உண்டாகி இருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் அனுப்பி எங்களுடைய பழைய பாவ சாபங்கள் எல்லாம் மன்னித்து கழுவி அடைகளேற பெற்ற ரத்தத்தினாலே பிரிந்து கிடந்த எங்களை இணைத்து அவரோடு கூட நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்புரவாகணும். கடவுளுடைய மகிமை வெளிப்படணுமா இருந்தா, அந்நிய தெய்வங்களுக்கு முன்பே நாம் நிரூபிக்கப்பட வேண்டுமா இருந்தா, முதல்ல நம்முடைய ஊழியத்தில் சபைக்குள்ள ஒப்புரவாகுதல் இருக்கணும்.
சகோதரர்கள் ஒப்புரவாகுதல் இருக்க வேணும். வாழ்க்கையில குடும்பத்தில் ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். எல்லா தேவனுடைய சத்தியத்தில் ஒப்புரவாகுதல் இருக்க வேண்டும். கர்த்தரோட ஒப்புரவாகுதல் இருக்க வேணும். இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாம கடவுளை நான் நிரூபிப்பேன், ஆடுவேன், பாடுவேன், துள்ளுவேன் அப்படின்னு சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. கர்த்தர் தன் மகிமைக்குரிய வழியை அவர் பார்த்துக் கொள்வார். நீ மாண்டு போவாய் உண்ணி பிணை காசை போல. தெரிந்து கொள், ஆசாரியர்கள் தான், ஆனால் மரித்தவர்கள் ஏன்? தேவனுக்குரிய மகிமையை செலுத்தாமல் கர்த்தரோட ஒப்புரவாகுதல் இல்லை. எதிலே ஒப்புரவாகுதல் இல்லை? நாங்கள் அதை பார்க்க போறோம். அடுத்த வசனத்தை வாசிச்சிருந்த அதிகாரத்தில் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப என்ன ஊழியம் செய்ய? அவ்வளவு பேருக்கு முதல்ல என்ன ஊழியம் தெரியுமா? ஒப்புரவாகுதல் ஊழியம். சபையில் ஒப்புரவாகும், ஊழியக்காரன் ஒருத்தருக்கு ஒப்புரவாகும். முதல்ல பிதாவாகிய தேவனோட ஒப்புரவாகும், ஆவியான மூலியமாய் இயேசு கிறிஸ்து மூலியமாய் ஒப்புரவாகுதல் ஊழியத்தை நமக்கு ஒப்புவித்து இருக்கிறார். அப்ப பரிசுத்த ஆவியுடைய ஆலோசனையின்படி, வழிநடத்தின்படி, பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின்படி நாம் அவரோடு முதல்ல ஒப்புரவாகணும். இரண்டாவது, சபையில் எல்லாத்தோட ஒப்புரவாகணும். ஊழியக்காரன் ஒருத்தர் ஒப்புரவாகி இருக்கணும். வர்ற ஜனங்களோட நல்ல ஒப்புரவாகுது ஊழியத்தை செய்யணும். புரியுதா? இதெல்லாம் பண்ணாம நான் எல்லா கசப்பையும், வெறுப்பையும், கோபத்தையும் வச்சுக்கிட்டு பழைய மனுஷனை தரிச்சுக்கிட்டு பழைய எண்ணங்களோட வாழ்ந்துக்கிட்டு நான் கர்த்தருக்கு உடன் ஊழியம் செய்ய போறேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதான் சொல்ல, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 17 வசனத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கிறேங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன்னு சொன்னால் அவன் புது சிருஷ்டியாக இருக்க வேண்டும். பல சொல்லு இருக்கக்கூடாது, எல்லாம் புதிதாக்கப்பட்டிருக்க வேண்டும். சுபாவம், எண்ணங்கள், சிந்தனைகள், இருதயங்கள், பேச்சு, நடை, உடை, பாவனைகள் மாறணும். அந்த தண்ணீர் திராட்சரசம் மாறினதுதான் காரணம். தண்ணீர் தான் முதல்ல பேர், ஆனா அப்புறம் மொண்டு கொடுத்த பிறகு என்ன பேர் ஆயிடுச்சு? திராட்சரசம் பேர் வந்துருச்சு. ஒரு கொஞ்ச நேரத்துல பேர் மாற்றம் வந்துருச்சு. ரெண்டாவது என்ன நடந்துச்சு? அதன் நிறம் மாறி இருந்தது. மூன்றாவது அதன் சுவை மாறி இருந்தது. அப்ப என்ன நடக்கணும்? இப்ப நாங்க உலகத்திலிருந்து ஒரு காலத்துல அப்ப கிறிஸ்தவன் பேர் இருக்கல, இப்ப கிறிஸ்தவன் பேர் வந்துருச்சு. இப்ப ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்றோம், விசுவாசின்னு சொல்றோம். இல்ல அந்த காலத்துல எங்களுக்கு வேற பேர் இருந்துச்சு, இப்ப நாங்க பெஞ்சமின் சொல்றோம், இப்ப போல்ங்கிறோம், இப்ப என்னென்னமோ பீட்டருங்கிறோம், என்னென்ன பேர் சொல்றோம். பேர் மாறிடுச்சு, சரியா? பேர் மாறிடுச்சு. ஆனா சுபாவம் மாறாம இருக்கு. இன்னைக்கு அநேகருக்கு சுவையா மாறல. அநேகர் அந்த திராட்சரசத்தின் சுவை வரல. முந்தின திராட்சரசத்தை பார்க்கிலும் பிந்தின ரசம் மிக சுவை உள்ளதா இருந்ததாம். அப்போ முன்ன வாழ்க்கையை விட இந்த கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை சுவை உள்ளதா இருக்கணும், மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும், பழையவர்களெல்லாம் ஒளிந்து இருக்கணும். அதுதான் சொல்றாங்க அந்த திருமண வீட்டுல, பழச காணோம், எல்லாம் புதுசா மாறிடுச்சு. எப்படி? யார் அதை செய்வது? இயேசு கிறிஸ்து. ஆமென். என் வாழ்க்கையை புதிதாகுதலில் ஒரு ஒப்புரவாகுதல் ஊழியத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தால் தான் கடவுளை நிரூபிக்க முடியும். என் வாழ்க்கை மாறணும், எனக்குள்ள மாற்றம் வரணும், என் சுபாவம் மாறணும், எண்ணங்கள் மாறணும், என் நிறம் மாறணும். அப்படின்னா என்னுடைய தோற்றம் தெய்வீக சாயல் காணப்பட வேண்டும். பழைய ஆள் மாதிரி இருக்கக்கூடாது. முன்ன பழைய காலத்துல கண்ட வாக்கில் உடுத்தினேன், அளவோலமா உடுத்தினேன், அதனால காது 10 இடத்துல குத்திக்கிட்டேன், மூக்குத்தி குத்தினேன், கண்ணு கிட்ட குத்திக்கிட்டேன், வாய் கிட்ட குத்திக்கிட்டேன், இல்லையா? ஆம்பளையும் காது குத்துறது, பொம்பளையும் காது குத்துறது, எல்லாம் அங்க அடிக்கிறது, பச்சை குத்திக்கிறது, என்னென்னமா பண்றாங்க. இதெல்லாம் பண்ணக்கூடாது. வெளி தோற்றம் கூட ஒரு நிறம் மாறி இருக்கணும். நேர்த்தியா, ஒழுக்கமா, கிறிஸ்தவனுக்கு தகுதியான வஸ்திரம் அணியணும், தகுதியா உடுத்தணும், தகுதியா வரணும், சூழ்நிலை மாறணும், ஒழுக்கம் உள்ளவனா இருக்கணும். உன்னை பார்க்கிற நேரம் ஒழுக்கம் இருக்கணும், மற்ற கற்றுக்கொள்ளணும், ஒழுக்கத்தை ஒரு இடத்துல கற்றுக்கொள்ளணும், அப்படி வாழணும். ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை அது என்னவெனில் அவர் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை ஒப்புவித்தார். அவ பழைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டார். அப்ப புதிய மனுஷனுக்கு என்ன செஞ்சிட்டார்னா ஒப்புரவாகுதலின் உபதேசத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி ஒப்புரவாகி கிறிஸ்துவுக்காக வாழணும்,
எப்படி நீ பரிசுத்தமா இருக்கணும், எப்படி நீதியா வாழணுங்கிற உபதேசத்தை கொடுத்து இருக்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்கு இருந்தா எப்படி வாழணும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை கொடுத்தார். ஊழியத்தை ஒப்பு கொடுத்தார், உபதேசத்தை ஒப்பு கொடுத்தார். அடுத்தது ஆனபடியினால் தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறதை போல நாங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாய் இருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று அப்படி இருந்து தான் மற்றவங்களுக்கு உபதேசம் பண்ணணும். நீங்க முதல்ல ஒப்புரவாகுது ஊழியத்தை பெற்றிருக்கணும், ஒப்புரவாகணும். ரெண்டாவது ஒப்புரவாகுது உபதேசம் உங்களுக்கு இருக்கணும். மூணாவது மற்றவங்களை ஒப்புரவர்கள் ஆக்கணும் கிறிஸ்துவுக்குள்ள. இப்படி இல்லாம நம்மளே ஒப்புரவாகிறது இல்லை. நம்ம மற்றவங்களை ஒப்புரவாக போனோம்னு சொன்னா நம்ம ஊழியத்தில் மகிமை போயிடும், கிருபை போயிடும், உனக்கு வச்சிருக்க மகிமை கனம் போயிடும். நீ கிறிஸ்துவுக்கு இருந்த புது சிருஷ்டி ஆயிரு, நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். அப்ப இஸ்ரவேல்ல இந்த உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட காரணம் என்னன்னா, இவங்க அந்த ஊழியத்தை செய்யல, கர்த்தரோட ஒப்புரவாகல, கர்த்தருக்கு முன் பரிசுத்தமா இருக்கல, அந்த உபதேசத்தை கை கொள்ளல, நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளல. அவங்க கர்த்தருடைய பெட்டி இருக்கு, அது இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி துணிகர கொண்டாங்க. மகிமை போயிருச்சு, மகிமை போயிருச்சு. அதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலுடைய அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு போகணும்னு சொல்லி அங்க கொண்டு போக பார்க்கிறாங்க, கொண்டு போறாங்க அந்த யுத்த களத்துக்கு, பெலிஸ்தருடைய யுத்த களத்துக்கு கொண்டு போகும்போது பெலிஸ்தர் என்ன செஞ்சிட்டாங்கன்னா பயப்படுறாங்க. முதல்ல யுத்த வீரன், ஐயோ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சுன்னு சொல்லி 6வது வசனத்துல 5வது வசனத்துல கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்துல 4வது அதிகாரம் 5வது வசனம், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி பாளையத்தில் வருகிற போது இஸ்ரவேல் எல்லாரும் பூமி அதரத்தக்கதாய் மகா ஆர்ப்பரிப்பாய் சத்தமிட்டார்கள். உடன்படிக்கை பெட்டியை கொண்டாந்த உடனே இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சாங்களாம், பூமி அதரும்படி ஆர்ப்பரிச்சாங்களாம். ஒரு சில அப்படித்தான், மகிமை போனது தெரியாம, கர்த்தருடைய வல்லமை எப்படி செயல்பட போதுன்னு தெரியாம சும்மா வெளியில மட்டும் ஆரவாரத்தோட குதிக்கிறது, துள்ளுறது, பூமி அதரத்தக்கதாய் ஆடி பாடி துதிக்கிறது, கொண்டாடுறது. கர்த்தர் வந்துட்டார், கர்த்தர் வந்துட்டார். நீ தகுதியா இல்லாட்டி கர்த்தர் ஒண்ணுமே பண்ண மாட்டார் தெரியுமா? கர்த்தர் எப்படியோ இருக்கிறாரு. இஸ்ரவேல் எல்லாரும் உடன்படிக்கை பெட்டி வந்து அவங்க நினைச்சிட்டாங்க யுத்தம் இங்க நாங்க ஜெயிச்சிருவோம். ஏன்னா அது வரைக்கும் அவங்க தோத்துட்டு தான் இருந்தாங்க. இப்ப பெட்டி வந்து நினைச்சுனா கர்த்தர் எல்லாம் ஜெயத்தை தந்துருவாங்க. இவங்க என்ன செய்ய, பூமி அதரத்தக்கதாய் ஆர்ப்பரிக்கிறாங்க. ஆர்ப்பரிச்சாலும் கூட அங்க எதிராளிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவர்கள் ஆர்ப்பரிக்கிற சத்தத்தை பெலிஸ்தர் கேட்ட போது எபிரேயருடைய பாளையத்தில் இந்த மகா ஆர்ப்பரி சத்தம் என்ன என்றார்கள். பின்பு கர்த்தரின் பெட்டி பாளையத்தில் வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். ஆமென், அறிந்து கொண்டார்கள். அவங்களுக்கு பயம், பெலிஸ்தரை குறித்து பயம் கிடையாது. அந்த உடன்படிக்கை பெட்டி வந்ததுனால அவங்க அறிந்து கொண்டு என்ன செய்யறாங்கன்னா, தேவன் பாளையத்திலே வந்தார் என்று சொல்லப்பட்டபடினால் பெலிஸ்தர் பயந்து, ஐயோ நாங்கள் நமக்கு மோசம் வந்தது, இதற்கு முன் ஒருபோதும் இப்படி நடக்கவில்லை. பயப்படுறான். எதிராளி பயப்படுற அளவுக்கு கூட உள்ள உட்கார்ந்து இருக்கிற பயப்பட மாட்டாங்க. சபைக்குள்ள இருக்கிற தேவ மனிதர்கள், விசுவாசிகள் கூட பயம் இல்லை கடவுளை குறிச்சு. ஆனா அந்நியர்கள் பயப்படுறாங்க தெரியுமா? அவன் கூட இந்த சர்ச் வழியா போறான், கும்பிட்டு போறான், ஒரு கடவுள் இருக்கிறான் அவனுக்கு. இவன் துணிகரமா உள்ள உட்கார்ந்துகிட்டே பாவம் பண்றான், துணிகரமா பயப்படுறான், பயம் இல்லாம துணிகரமான செய்யறான். அவங்க எதிராளிகள் பயப்படுறாங்க. அப்ப அந்த பெலிஸ்தரின் அதிபதி சொல்றான், நீங்க பயப்படாதீங்க, அவங்கள திடனாயிருங்கன்னு சொல்லி 9வது வசனத்துல சொல்ற, நீங்க அவங்களுக்கு பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி திடப்படுத்துறார். நாங்க யுத்தம் பண்ணுவோம், யுத்தம் பண்ணுவோம், நாங்க அதெல்லாம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தம் பண்றாங்க. பெலிஸ்தர் யுத்தம் பண்றாங்க. யுத்தம் பண்ணும்போது தேவன் பாளையத்துக்குள்ள ஒண்ணுமே பண்ணல, அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல, பெலிஸ்தருக்கு ஒண்ணுமே பண்ணல. என்ன செஞ்சிட்டாரு, இந்த ஒப்புனி பிணைக்காசை தேவன் ஒப்பு கொடுத்துட்டார், அவங்க கையில ஒப்பு கொடுத்துட்டார். யுத்தம் மும்முரமா இருக்கிற போது 11வது வசனத்துல பாருங்க, தேவனுடைய பெட்டி பிடிக்கப்பட்டது, ஏலின் 2 குமாரர் ஒப்னி பிணைக்காஸ் மாண்டார்கள்.
ஆசாரிய ஊழியர்கள் பெட்டியை கொண்டாந்தாங்க. முடிஞ்சா பெட்டியை பிடிப்பட்டு 2 பேரும் சேர்த்து ஆண்ட போட வச்சுட்டார். முடிச்சு. ஏன் இவர்கள் மரித்தார்கள்? ஏன் பெட்டி பிடிப்பட்டது? தேவன் அவைகளை முன்கூட்டியே தீர்க்க தரிசனமாக சொல்லி இருந்தார். இவர்களை பற்றி தேவன் முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார். மனம் திரும்பாட்டி நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லியிருந்தார். தீர்க்கதரிசிகளை வச்சு சொல்லியிருந்தார். அங்கே சாமுவேலை பற்றி ஆண்டவர் பேசினார். நீங்கள் அதெல்லாம் பார்க்க முடியும், வேதத்தில் பார்க்க முடியும். நீங்கள் வாசித்து பாருங்க, கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்படியாக இந்த ஜனங்கள் பொல்லாத பாவங்களை செய்ய ஆரம்பித்தார்கள். இந்த ஒப்னி பிணைகாஸ், இந்த ஒப்னி பிணைகாஸ் என்கிற இந்த பிள்ளைகள் பாவம் செய்த போது பாவங்கள் கண்டிக்கப்பட்டதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். 2வது அதிகாரம் 27வது வசனத்தில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து ஏலியா பிரதான ஆசாரியர், அன்னைக்கு இருந்தவர்ல பிரதான ஆசாரியர் எருசலேம் தேவாலயத்தில். அப்ப என்ன நடக்குன்னா, ஏலி கிட்ட வந்து ஒரு தீர்க்கதரிசி சொல்றாரு, இந்த மாதிரி நடக்குது, உன் பிள்ளைங்க செய்யற காரியம் எல்லாம் தப்பா இருக்குது, நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி தேவன் எச்சரிக்கிறார். என்ன சொல்றாருன்னா, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியிடத்தில் வந்து, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாக்களின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்திலே பலியிடவும் தூப காட்டவும் என் சமூகத்தில் ஏகத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் எவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கும் புத்திரனுடைய தகனப்படிகள் எல்லாம் கொடுக்கவில்லையோ, என் வாசஸ்தலத்தில் செலுத்தும்படி என் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பான் ஏன்? அப்ப ஆண்டு சொல்றாரு, நான் அவங்களுக்கெல்லாம் கட்டளை கொடுத்து காணிக்கை தசமெல்லாம் கொண்டாட சொன்னேன், பலி செலுத்த சொன்னேன், இதெல்லாம் செஞ்சாங்க. ஆனா நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, என் வாசஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலிகளையும் என் காணிக்கையும் நீங்கள் உதைப்பான் ஏன்? என் ஜனமாக இஸ்ரவேலின் காணிக்கைகளை எல்லாம் நீங்கள் பிரதானமானவர்களை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பான் ஏன் என்றார். ஆசாரியர் என்னென்ன செஞ்சிருக்கணும்? அவர் சொல்ற தீர்க்கதரிசி சொல்ற, நீ வந்துட்டு என்ன விட உங்க பிள்ளைகள்லாம் செய்யற காரியம், என் காணிக்கையை உதைக்கிறாங்க, என் பலிகளை உதைக்கிறாங்க, மதிக்க மாட்டுறாங்க, அதை எண்ண மாட்டுறாங்க, அவங்க அதுல சாப்பிட்டு நல்லா கொழுத்து போயிருக்கிறாங்க, இதெல்லாம் நீ கண்டுக்காம இருக்கிற. அதனால நான் இந்த வீட்டாருக்கு செய்ய போற காரியம் அநேகருக்கு பயத்தையும் திகிலையும் உண்டாக்குன்னு சொல்லி 30வது வசனத்துல அவர் சொல்றாரு. என்ன செய்ய போறேன் அப்படிங்கிறதையும் தேவன் சொல்லுகிறார். என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுவேன், என்னை கணையினப்படுத்துகிறவனை கணையினப்படுத்துவேன், உன் வீட்டிலே ஒரு கிழவன் கூட இருக்காதபடிக்கு நான் எல்லாத்தையும் தரித்து போடுவேன் சொல்லி அடுத்த வசனத்தில் ஆண்டு எச்சரிக்கிறார். ஆமென். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதை மட்டும் கிடையாது, அங்கே சாமுவேலை வச்சு கூட தேவன் 3வது அதிகாரத்துல பேசுறார். ஆண்டவர் சொன்னதை சீக்கிரமாக செய்ய போறேன்னு 10வது அங்கே 12வது வசனம் 3வது அதிகாரத்துல 12வது வசனம், நான் ஏலியின் குடும்பத்துக்கு விரோதமாய் சொன்ன யாவையும் அவர் மேல் அந்நாளிலே வர பண்ணுவேன், அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன். எவ்வளவு பயங்கரமான பேசுறார் பாருங்க. அல்லேலூயா. தேவன் தொடங்கவும் முடிக்கவும் போகிறேங்கிறார். இவ்வளவு காலம் ஆண்டு நம்முடைய தேசத்தில் ஊழியத்துக்கெல்லாம் விட்டு கொடுத்து பார்த்தார். பலிப்பீடங்கள் அசூசிப்படுத்தி கர்த்தருடைய காணிக்கை கர்த்தருக்கு செலுத்துகிற பலியில் அவலட்சணமாக செலுத்தி பாவங்களை செஞ்சு கடவுளுடைய கட்டளைகளை மீறி உண்மை இல்லாம பரிசுத்தம் இல்லாம பெரிய ஆரவாரம் சத்தம் குதிக்கிறது கொண்டாடுறது, ஏதோ ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டி வந்துருச்சான் எல்லாம் பண்றது. ஆனா தேவ பயம் இல்லை. இந்த ஆசாரிய உடன்படிக்கை பெட்டியை கொண்டாந்து எல்லாம் சேர்ந்து ஆராதிக்கிறாங்க, எல்லாம் ஆர்ப்பரிக்கிறாங்க. நிறைய இடத்துல ஆர்ப்பரிப்பு இருக்குது, கொண்டாடுறது குதிக்கிறது இருக்குது, இடம் அசைகிற மாதிரி பண்றாங்க. ஆனா கர்த்தர் இருக்கிறாராங்கிறது தான் முதல் பிரச்சனை. உள்ள என்ன இருக்கு? தேவன் பார்க்கிற அருவருப்பு என்ன? ஆண்டவர் செலுத்துகிற பலிகள் எப்படி இருக்கிறது? தேவன் கவனித்து பார்க்கிறார். அதை பார்க்கும் போதுதான் தேவன் சொல்லுகிறார், 2வது அதிகாரத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார்,
ஏலியின் பிள்ளைகள் செய்யும் காரியம் என்னென்று 12வது வசனத்தில் சொல்றார். ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் என்ன செய்யவில்லையா? ஆண்டவரை அறியவில்லை. ஆனா அவர்கள் ஆசாரியர்கள், ஆண்டவரை அறியவில்லை. இன்னைக்கு நிறைய ஆசாரியர்கள் என் ஆண்டவருடைய சுபாவத்தை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை, ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய குணாதிசயங்களை தரிக்காமல், அறியாமல், தேவ சித்தங்களை அறியாமல் ஆர்ப்பரித்தால் எல்லாம் மாறும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, பழையவைகள் ஒழிய வேண்டும், புதியவைகளாய் மாற வேண்டும். அதான் தாகோனுக்கு முன் நிற்கும் போது அவைகள் கீழே விழும். நம்முடைய வாழ்க்கை மாறணும், தேவன் கீழே தள்ளுவார். இந்த தேசத்தில் ஒரு மாற்றம் வரணுமா இருந்தா என் வாழ்க்கை மாறணும். பேலியாளின் மக்கள் அவர்கள் என்ன நூதனமான ஒரு முட்டாள்தனமாய் நடந்து கொள்றாங்க. பேலியாள் சொன்னா முட்டாள்தனம், பைத்தியக்கார மாதிரி நடக்கிறாங்க. ஊழியக்காரன் பைத்தியக்காரமா நடக்கிறான், நிதானம் இல்லாம நடக்கிறான் அப்படின்னு அங்கே சாமுவேலை வைத்து தேவன் பேசுகிறார். என் பிள்ளைகள் இப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தேவன் சொல்றார், சாமுவேலுக்கு சொல்றார். பேலியாளின் மக்கள், ஏலியின் பிள்ளைகள் பேலியாளின் மக்கள். இன்னைக்கு சபைக்கு வர்ற தேவனுடைய ஜனமே எப்படி இருக்கிறாய்? பேலியாளா இருக்கிறாயா? ஒரு பைத்தியக்காரமாக நடந்துக்கிறாயா? ஒழுக்கம் இல்லாம, நீதி இல்லாம, பயம் இல்லாம, பக்தி இல்லாம, தேவனுக்கு பிரியம் இல்லாமல் நடந்து கொள்கிறீர்களா? அடுத்தது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? அவர்கள் கர்த்தரை அறியவில்லை, ஆண்டவரை அறியவில்லை. ஒண்ணு புரிஞ்சுக்கிறீங்க, கடவுளை அறிகிற அறிவு நமக்கு இருக்க வேணும். அவருடைய அன்பை அறியணும், அவருடைய சுபாவத்தை அறியணும். வசனத்தை அறிகிறது நல்லது, வசனம் வாசிக்கிறது நல்லது, வசனம் தெரியும் சொல்றது நல்லது. ஒன்ன புரிஞ்சுக்கிறங்க, அந்த வசனத்துக்குள் இருக்கிற ஆண்டவருடைய அன்பின் சுபாவத்தை நீ உனக்குள்ள தரித்துக் கொள்ளணும். அதுதான் ஒப்புரவாக்குதல் ஊழியம். ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அவரோடு ஒப்புரவாக்குற உபதேசம் கொடுத்து இருக்கிறார், வசனத்தை கொடுத்து இருக்கிறார். வசனத்தின் படி நீங்கள் ஒப்புரவாகணும். அப்பதான் கடவுள் யாரும் நிரூபிக்க முடியும். அப்பதான் தாபங்களுக்கு முன்னதாக போகும்போது அது உனக்கு முன் கீழே விழும். நீ கை நீட்டும் போது விழும், நீ ஜெபிக்கும் போது விழும். தேசத்தில் விழ பண்ணுவான். மலைகள் மேல் கட்டப்பட்டிருக்கிற தாபங்கள் விழ பண்ணுவார் ஆண்டவர். அந்த வல்லமையான காரியங்கள் இன்றைக்கும் தேசத்தில் நடக்கணும். தேவன் மலைகளை, குன்றுகளை அசைக்கும் போது உயர்ந்த இடத்தில் இருக்கிற அவைகள் கீழே விழும். இன்னைக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்? நம்முடைய வாழ்க்கை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சபையில் இருக்க விசுவாசிகள், ஊழியக்காரங்க, நீங்க எத்தனை பேர் பாவம் செய்தாங்க? ஒரு விசுவாசிகள் உட்கார்ந்து ஊழியக்காரன் குடிக்கிறவங்க இருக்காங்க தெரியுமா? மதுபானம் பாவிக்கிறாங்க, சிகரெட் பாவிக்கிறாங்க, வேஷத்தனை விபச்சாரம் பண்றாங்க. ஊழியக்காரன் எவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும். சிந்தனை, இருதய, கள்ள கபடம் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது, ஏமாற்று வேலை இருக்கக்கூடாது, வஞ்சிக்கிறது இருக்கக்கூடாது. கர்த்தருடைய பார்வையில உத்தமமா நிக்கணும். அவர் பார்க்கும் போது நீ உத்தமனா நிக்கணும். இவ்வளவு பரிசுத்தமா இருக்கணும் தெரியுமா? அப்ப பேலியாளி மக்களா இருக்கிறாங்க, கடவுளை அறியாம இருக்க, கடவுளுடைய வல்லமை அறியாம இருக்காங்க, கடவுளுடைய மகிமை அறியாம இருக்கிறாங்க. சாப்பிடுறதையும் குடிக்கிறதுலையும் கொழுத்து போய் இருக்கிறான். அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், அந்த ஒப்பிலி பிணைக்காஸ் ஜனங்களை நடத்தின விதம் தப்பா இருக்குது. முதல்ல ஜனங்களோட பேசின விதம், அவங்களை கண்டு திருத்த வேண்டிய ஆள், அவங்களோட அவங்களோட காரியங்களை எப்படி நடத்துறவங்கள? ஜனங்களை சத்தியத்தின்படி நடத்தணும், ஒழுங்கின்படி நடத்தணும், மீறி நடக்க பண்ணக்கூடாது. அப்ப என்ன செய்ய, எப்படி நடத்துறார் அப்படின்னா, எவனாகிலும் ஒரு பழியை செலுத்தும் காலத்தில் இறைச்சியை வேகும் போது ஆசானுடைய வேலைக்காரன் 3 கூறில் ஒரு ஆயுதத்தை தன் கையில பிடித்து வந்து அதிலே கொப்பரையிலாவது, பானையிலாவது, சர்வத்திலாவது, சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக் கொள்வான். அப்படியே அங்கே சிலோவாவிலே வருகிற இஸ்ரவேலர்கள் எல்லாம் செய்தார்கள். அப்ப ஆண்டவருக்கு பலி செலுத்த முதல்ல இவன் தனக்கு எல்லாவற்றையும் சாப்பிட்டு திருப்தி அடைய நினைக்கிற ஒரு மனுஷன். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்க புரிஞ்சுக்கொள்ளுங்க, நீங்க சம்பாதிக்கிறது இல்லை,
உங்களுக்கு கிடைக்கிற எல்லாவற்றிலையும் முதல் பழி தேவனுக்கு கொடுக்கணும். முதல் காணிக்கை, முதலாவது தசமபாக தேவனுக்கு ஒதுக்கிடணும். அதை உங்க தேவைக்காக நீங்க அதை குத்தி எடுக்க கூடாது. உங்களுடைய தொழில், வருமான வழி எதா இருந்தாலும் சரி, எதுல இருந்தாலும் தேவனுக்கு செலுத்துற பழிய தேவனுக்கு முதல்ல செலுத்துங்க. நீங்க சாப்பிட்டு கொளுத்து போறதுக்காக எடுக்க கூடாது. தேவனுக்கு முதல்ல கொடுக்கணும் காணிக்கைகளை. அது ஆசாரியனாயிருந்தாலும் விசுவாசியாயிருந்தாலும் யாராயிருந்தாலும் கை வைக்க கூடாது. அவன் பேணியாளின் மக்கள், அவர்கள் ஆண்டவர் அறியாததினால், கடவுள் பயம் இல்லாததினால் அப்படி செய்யறாங்க. கடவுள் பயம் இருக்கிற ஒரு மனுஷன் அப்படி செய்ய மாட்டான். புரிஞ்சுக்கொள்ளணும். கடவுள் பயம் இருக்கணும். முதல்ல கடவுள் பயம் இருக்கிற பாவம் செய்ய மாட்டான். அப்ப இவங்க கடவுள் பயம் இல்லை. ஆசார் என்ன செய்வான்? வேலைக்காரன் அனுப்புவான், போயிட்டு அந்த கூர்ல அந்த ஆயுதத்தை எடுத்துட்டு போயிட்டு குத்தி எல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு. அப்படி செய்யக்கூடாது. பாருங்க, அதெல்லாம் இப்படி பாவம் வருதுன்னு சொல்லி அப்படி செய்வார்களாம். கொப்பரையிலே அவங்க சொல்லுவாங்க. அடுத்ததாக சொல்றாங்க பாருங்க, 15வது வசனம். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் ஆசாரியனுடைய வேலைக்காரன் வந்து பணிநிகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியருக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியை அல்லாமல் அவிழ்ந்ததை உன் கையில் வாங்குவதில்லை என்பான். அப்ப சொல்றான், எல்லாம் கடவுளுக்கு கொடுக்க முதல் எனக்கு கொடு. நான் ஒன்னு சொல்றேன், உங்க வீட்டுல கூட கடவுளுக்கு கொடுக்க முதல்ல உங்க வீட்டுல உங்க பிள்ளைகளை, மனைவியை, கணவனை சந்தோஷப்படுத்த எடுக்காதீங்க. நீங்க புரிஞ்சுக்கிறீங்க. ஊழியத்துல கூட கடவுளை முதல்ல சந்தோஷப்படுத்துறதை விட நீங்க மத்த யாரையும் சந்தோஷப்படுத்தாங்க. சபையில ஊழியக்கான சொல்றேன், நீங்க முதல்ல கடவுளை தான் சந்தோஷப்படுத்தணும். மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு, மாமா மச்சானுக்கு, பக்கத்து உடன் ஊழியக்காரனுக்கு, மூப்பர்களுக்கு, இல்ல சபைக்கு வாலிபர்களுக்கு, வர்றவங்களுக்கு கூட இவங்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்காது. முதல்ல உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும். பிரதான இடம் ஆண்டவருக்கு தான். அவருக்கு கொடுக்காம வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. உங்க வாழ்க்கை ஆண்டுக்கு கொடுக்காம வேற யாருக்கும் கொடுக்காதீங்க. உங்க எண்ணத்தை ஆண்டுக்கு தவிர வேற யாரும் கொடுக்காதீங்க. உங்க சிந்தனை ஆண்டுக்கு தவிர வேற யாரும் கொடுக்காதீங்க. உங்கள் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு புத்தியோடு கூட உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவாயாக. முழுமையா கொடுங்க ஆண்டவருக்கு. உங்களை இங்க வந்து நின்றால் முழுமையா நீங்க ஆண்டவருக்காக நிக்கணும். ஒரு பாடலை பாடினால் ஆண்டவருக்காக நிக்கணும். ஒரு மியூசிக் வாசித்தால் ஆண்டவருக்காக வாசிக்கணும். முழுமையா செய்யணும். அதை அறக்குறையா செஞ்சு ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஒருவேளை நீங்க செய்யலாம், மற்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஜனங்களுக்கு நீங்க அறக்குறையா செய்யுது. ஆனா உங்க மனசாட்சியை பார்ப்பார் ஆண்டவர். உன் இருதயத்தை நீ எப்படி செய்யறது கவனிச்சு பார்ப்பார். மனசாட்சியில நீ சுத்தம் இல்லாம செஞ்சா அது அறக்குறையா செய்யறது. கர்த்தர் உன்னை பார்த்து பேலியாளின் மகன் நினைப்பார். இன்னும் நீ என்ன அறியலங்கிறது ஆண்டவர் காண்பிப்பார். அவனுக்கு ஆண்டவரை சரியா தேடாம பயபக்தி இல்லாம செய்யற எந்த காரியமும் அவனுடைய அழிவுக்கு தான் வழிவகுக்குமே தவிர ஆசீர்வாதத்துக்கு வழிவகுக்காது. கவனமா இருக்கணும். தேவன் இஸ்ரவேலை விட்டு மகிமை போக காரணம் இதெல்லாம், இந்த பாவங்கள் இருந்தது. ஒப்னி பிணை காசுக்குள்ளே இல்லாட்டி ஏன் பெட்டி பிடிப்படுது? அவருக்கு வல்லமை இல்லாம இல்ல. அவர் ஏன் அந்த இடத்துல வல்லமையை காட்டல தெரியுமா? ஏன் தாவோனுடைய கோயில போயிட்டு வல்லமையை காட்டுறாரு? இவன் மனம் திரும்ப மாட்டான். இவனோட இருந்து இன்னும் நான் என் வல்லமை எனக்கு வெளிப்படுத்தினா நான் இவன் இன்னும் துஷ்டத்தனம் பண்ணுவது காரணமாக அமையும். இவன் பாவம் செய்ய இன்னும் துணிகரம் கொள்ளுவான். ஆகவே அவனிடத்தில் வல்லமை காண்பிக்க மாட்டேன். அவன் சாவட்டும். விட்டுட்டாரு, ஆசாரியனை விட்டுட்டாரு. நீ போ, நீ தேவையில்லை. அதோட உன்னோட நல்ல போல இருக்கு பெலிஸ்தன். அங்க போயிட்டார், பிடிபட்டு அந்த பெட்டி கொண்டு போயிட்டான். அங்க போயிட்டு தன் வல்லமை வெளிப்படுத்தினான். அங்க போயிட்டு தேவன் யார் என்று நிரூபித்தார். அந்நிய தேசத்தில் அந்நிய தெய்வங்கள் இருக்கிற தாகோனுடைய கோயிலில் என் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்ட போது தாகோனுடைய சிலை கீழே விழுந்து கை வேறு, கால் வேறு, தலை வேறு, சரீரம் வேறாய் சிதறடித்தார். உன்னை வச்சு பயன்படுத்த பார்க்கிறாரு. ஆனா நீ தப்பு பண்றியப்பா. உன்னை வச்சு நிரூபிக்கத்தானே துடிக்கிறார். நீ தானே ஆசாரியனுக்கு அழைச்சிருக்கிறாரு. இப்படி பண்ணலாமா? கர்த்தருடைய சத்தத்தை கவனமாய் கேள். மகிமை போ. முதல்ல மனம் திரும்ப. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரர், எத்தனை தேவ பிள்ளைகள் துணிகரமா பாவத்தோட நிக்கிறீங்க. கள்ளத்தனை ஏமாற்று வேலை செய்றீங்க. உண்மை இல்லாம இருக்கு, பரிசுத்தம் இல்லாம இருக்கிறீங்க. ஆண்டவருடைய காரியத்தில் எத்தனை பேர் பரிசுத்தம் இல்லை?
ஏமாற்று வேலை, பொய், கள்ளத்தனம், வஞ்சகம். சுத்த இருதயமா இருங்க. உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. நீங்க சாப்பிட்டு கொழுத்து போய் இருக்கணும்னு முதல் காரத்தை எடுக்காதீங்க. உங்க குடும்பத்தை பார்க்காதீங்க. என் மனைவி, என் பிள்ளைங்களை முதல்ல பார்க்காதீங்க. அதான் ஆண்டோட பிரச்சனை. எனக்கு நீ என்ன மதிக்காம உன் பிள்ளைங்களை நீ மதிக்கிற, என்ன கணம் பண்ணல, உன் பிள்ளைகளை நீ மதிக்கிற அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்கதரிசி அனுப்பி தேவன் சொல்றாரு. 2வது அதிகாரம் 29 வசனத்துல கடைசி பகுதியில் அவர் சொல்றாரு, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பான் ஏன்? ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு காரியம் புரிஞ்சுக்கிறங்க. கடவுளுக்கு மேல உங்க பிள்ளைகளை கூட நீங்க மதிக்க கூடாது. அப்படின்னா கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற இடத்துல உங்க பிள்ளைகளை வைக்க கூடாது. முக்கியத்துவம் கடவுளுக்கு கொடுக்கணும். அப்படி செஞ்சாதான் 30 வசனத்துல கடைசி பகுதியில் சொல்றார், நீ இனி அது எனக்கு தூரமாக இருப்பதாக, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை கனஈனப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இவ்வளவு காலம் அப்படி நீங்க விட்டு இருந்தாலும் இன்னைக்கு மனம் திரும்புங்க. எல்லாவற்றுக்கும் மேல முதல்ல கடவுளை கனம் பண்ணுங்க. நீங்க அவரை கனம் பண்ணாதான் கனம் பண்ணுவார். இல்லை என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், என் மனைவி நல்லா இருக்கட்டும், என் புருஷன் நல்லா இருக்கட்டும், நாங்க நல்லா இருந்தா தான் மற்ற காரியம் பார்க்க முடியும். அதெல்லாம் 2வது இடத்துல போடுங்க. வாழ்க்கையில முதல் இடம் கடவுளுக்கு கொடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை வாழ்க்கையில முதல் இடத்துல கொண்டு வருவார். தேசத்துல முதல் இடத்துல கொண்டு வருவார். என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுவேன். ஊழியத்துல முதல் இடத்துல கொண்டு வருவார். உன்னை பயன்படுத்துகிற முதல் இடத்துல கொண்டு வருவார். உன்னை கொண்டு பேசுகிற சத்தியத்தை கர்த்தர் முதல் இடத்துல கொண்டு வருவார். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய முதல் இடத்துல கொண்டு வருவார். ஆத்து அறுவடையில முதலிடத்திலே கொண்டு வருவார். வல்லமை விளங்க பண்ணுவதிலே முதலிடத்திலே கொண்டு வருவார். தேசத்திலே முதலிடத்திலே கொண்டு வருவார். தொழிலே முதலிடத்திலே கொண்டு வருவார். வியாபாரத்திலே முதலிடத்திலே கொண்டு வருவார். எல்லாவற்றிலும் முதலிடத்திலே கொண்டு வருவார். ஆண்டவர் செய்தப்பார், தேவன் செய்வார். அது ஏழு செய்யவில்லை. நீங்க அநேகம் பேர் அப்படிதான், யார் என்ன வேணாலும் செஞ்சுட்டு போகட்டும் அப்படின்னு கர்த்தருடைய ஊழியத்தை விட்டுட்டு இருப்பாங்க. என்ன வேணாலும் செஞ்சுட்டு போறது கர்த்தருடைய சும்மா இது ஒரு புறம்போக்கான ஒரு காரியம் கிடையாது. உன்னதமான தேவனுடைய கனத்துக்குரிய ஊழியம். அதனால தான் இங்க வந்தா யாரும் விருப்பப்படி செய்யாது, கேட்டுட்டு செய்யணும். செய்யவா வேணாமா? இதுக்குள்ள ஒரு பூமரத்தை அசைச்சாலே அந்த பூமரத்தை வைக்க வேண்டிய விதத்துல வைக்கணும். இதை கொண்டாந்து இன்னைக்கு வைக்கவா வேணாம் கேட்கணும். கர்த்தருடைய ஊழியம். அதுக்குதான் ஏலியை வச்சிருந்தார். ஏலி அதெல்லாம் பார்க்கணும். ஏலி அதெல்லாம் கவனிக்காததான் ஏலிக்கு பிரச்சனை. ஏலி பாவம் செய்யல. ஏலி ஒரு நல்ல தீர்க்கதரிசி, அண்ணாளுக்கு தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசி. ஏலி தேவ மனுஷன் தான். ஆனா ஏலி தம் பிள்ளைகள் குடும்பத்துல சபையில நடக்கிற ஒழுங்கீன காரியங்களை ஒழுங்குபடுத்தல, திருத்தல, கண்டிக்கல. ஆனால் சபையில வர்ற யாரா இருந்தாலும், ஊழியர்கள், உடன் ஊழியர்கள், முன்னேறவர்கள் யாரா இருந்தாலும் ஊழியத்தின் காரியங்களை கேட்டு ஒழுங்கா செய்யணும். அதை கவனிக்கதான் ஏலியை வச்சிருக்கிறார் ஆண்டவர். ஒரு தீர்க்கதரிசியை வச்சிருக்கிறார், தேவ மனுஷனை வச்சிருக்கிறார். ஆண்டவர் பிரியமில்லை, அவங்க இஷ்டப்படி செய்ய முடியாது. நேரம் சரியா கொடுக்கணும். எல்லா காரியம் நேர்த்தியா இருக்கணும் சபையில். அந்த சபையில கர்த்தர் மகிமை அடைவார். சபை நேர்த்தியா இருக்கணும். யார் யாருடைய விருப்பத்துக்கெல்லாம் சபையில கொண்டாந்து அதை மாட்டேன் இதை மாட்டேன் அதை செய்து இல்லை இல்லை. இது தேவனுடைய சித்தம் நிறைவேற இடம். இது நம்முடைய வீடு அல்ல, இது கர்த்தருடைய வீடு. இது ஜெப வீடா இருக்கணும். இந்த வீடு கள்ளர் குகையாக கூடாது. இங்கே கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். அவருக்குரிய கனம், துதி, மகிமை உண்டாக வேண்டும். சபை பரிசுத்தமா இருக்க வேண்டும். தேவன் ஏலியோட பிரச்சனை சொல்றார், நீ அதை பார்க்கல. நீ வந்துட்டு உன் மகன் செய்யறதுனா பிள்ளை செய்யறதுனா பார்க்கல. நீ சபையில நடக்கிற காரியங்களை, என் ஊழியத்துல, சபையில, பரிசுத்த இடத்துல பாரு. உன் கொஞ்சிறது, உன் விளையாடுறதெல்லாம் வீட்டுல வச்சுக்க. உன் பிள்ளைய மதிக்கிற வீட்டுல வச்சுக்க. அது எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா என்னுடைய வீட்டிலே எனக்குரிய கணம் இருக்க வேண்டும். சபைக்கு வந்த சபையில கர்த்தருக்குரிய கணம் இருக்கணும். யாரா இருந்தாலும் பிள்ளைகள் கூட வந்து அமரணும். இஷ்டப்படி எழுப்பி வெளியே ஓட, எழுப்பி சாப்பிட, அதை சாப்பிட, அழுவ, பெறல, இதெல்லாம் பண்ண முடியாது. நேர்த்தியா வந்து உட்காரணும். பயபக்தியோடு இருக்கணும்.
அலட்சியமா உட்கார கூடாது. என் ஆண்டவருக்கு பயப்படணும். பலி செலுத்தும் போது நேர்த்தியா சுத்தமானதை செலுத்தணும். அறக்குறையா செலுத்தக்கூடாது. மல்கியா புஸ்தகம் வாசிச்சு பாருங்க. நான் பிதாவானால் எனக்குரிய கணம் எங்கன்னு கேட்கிறார். நான் கடவுளானால் எனக்குரிய கணம் எங்கே? நீ நசல் கொண்டதையும் ஊனமானதை கொண்டாந்து பலி செலுத்துற, அதை எஜமான கொண்டு போய் கொடு, அவன் ஏற்றுக்கொள்வான பாருன்னு சொல்றாரு மல்கியா புஸ்தகத்துல. நீ சபைக்கு வந்து பலி செலுத்தும் போது, காணிக்கை தசமபாகம் கொடுக்கும் போது, முதல் கடைகளை கொண்டு வரும் போது தேவனுக்கு நேர்த்தியானதை உச்சிதமானதை கொண்டு வர வேண்டும், கொழுமையானதை கொண்டு வர வேண்டும், நல்லதை கொண்டு வர வேண்டும். அதில் ஒரு பங்கை வஞ்சித்து வச்சுக்கொண்டு ஒளிச்சு வச்சுக்கொண்டு அனனியா சப்பீராலை போல கொண்டு வரக்கூடாது. முழுமையாக கொண்டு வந்து கொடுக்கணும். பரிசுத்த முக்கியம். எதை நேர்ந்து கொண்டாயோ அதை பரிசுத்தமாய் முழுமையாக செலுத்து. அதில் கொஞ்சம் ஒழித்துக் கொண்டு மறைத்துக் கொண்டு தேவைக்காக எடுத்துக்கொண்டு அதுக்காக எடுத்து சொல்ல முடியாது. தேவன் 27 அதிகாரம் சொல்கிறது, தேவனுக்கு நேர்ந்து கொண்டதை நீ மாற்றக்கூடாது. அதை மாற்றக்கூடாது. அது பரிசுத்தமானது, கர்த்தருக்குரியது. நேர்ந்து கொண்ட பின்னது போயிடும். அதை நீ மாற்ற நினைத்தால் அதுவும் மாற்றப்பட்டது சேர்ந்து போய்விடும் கர்த்தருக்கு. புரிஞ்சுக்கொள்ளணும். அப்படி இருந்தால் தான் கர்த்தரை நிரூபிக்க முடியும். இந்த உடன்படிக்கை பெட்டி கூடவே இருந்து தாகோனுடைய சிலையை கீழே போட்ட மாதிரி ஓம் மண்ணுக்கு நீ போற இடத்துக்கு ஆவிகளை துரத்தி நிர்மூலமாக்கி உன்னை கொண்டு பட்டணத்திலே தேசத்திலே எழுப்புதலை கொண்டு வந்து பெலிஸ்தருடைய பாளையம், பெலிஸ்தர் தேசம் பயந்தார்கள். என் ஆண்டருக்கு பயந்தார்கள். பைபிள் சொல்லுகிறது, கீழே உள்ள வசனங்களை வாசிச்சு பாருங்க. 6க்கு பிறகு சொல்லப்படுகிறது, பெலிஸ்தர் பயந்தார்களாம் ஆண்டருக்கு முன். ஐயோ, இந்த குற்றத்தை செய்தோம், நாங்கள் என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் அங்கலாய்க்கிறார்கள். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா அவங்க என்ன செய்யணும்னு சொல்லி அங்கலாய்ச்சிட்டு இருக்கிறாங்க. 6வது அதிகாரத்துல 3வது வசனம் சொல்லுகிறது, அதற்கு அவர்கள், இஸ்ரவேலின் தேவனுடைய பெட்டியை நீங்கள் அனுப்பினால் அதை வெறுமையாய் அனுப்பாமல் குற்ற நிவாரண காணிக்கை சேர்த்து அனுப்பணுங்கிறார். அந்த ஆண்டவர் பயங்கரமான காரியத்தை செஞ்சிட்டாரு. இனி தப்பிக்க வழி இல்லை. இந்த ஆண்டோடைய பெட்டியை திரும்ப தேசத்துக்கு அனுப்பணும் சொல்லிட்டு அந்த பெட்டியை அனுப்பினால நீ காணிக்கையோட சேர்த்து தான் அனுப்பணும்ட்டாரு. இல்லாட்டி அடிச்சு போட்டுறாங்க. எப்படி ஆச்சு? பெலிஸ்தர் ஆண்டோடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தை கலங்கடிக்குது. எல்லாத்துக்கும் மூல நோய் வந்துருச்சாங்க. இந்த பெட்டியை கொண்டு போயிட்டு வச்சோன்னு அவ்வளவு பேருக்கு மூல நோய் வந்துருச்சு. அடிச்சு விட்டார் ஆண்டவர். நீ பண்ணு அந்த முடினா செஞ்சு பாரு. அது பெரிய ஒரு உபதேசம், அது பெரிய ஒரு ரகசியம். அது அப்படி ஆண்டு அசைச்சார் அந்த தேசத்தை. அவன் பயந்து என்ன பண்றன்னு தெரியாம அவன் என்ன செஞ்சுட்டான்னா, டக்குன்னு என்ன பண்ணுவோம், அதுக்கு பிறகு என்ன செஞ்சுட்டான், ஆண்டு சுண்டெலிகளை அனுப்பி, சின்ன எலிகளை அனுப்பி இன்னும் நிறைய பேருக்கு அழிவு உண்டாக்கிட்டார். எலி பெருகிருச்சு. அதுக்கு பிறகு இந்த மூல நோய் வந்துருச்சு. எல்லாம் அழுகுறான், கத்துறான், வேதனை துடிக்கிறான். என்னென்னமோ மருந்து செஞ்சு பார்த்தா ஒன்றும் தெரியல. சாத்திரக்காரன் குடிக்காரன் கேட்டு பார்த்தா ஒன்றும் பண்ணல. அப்ப என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பெட்டியை தேசம் முழுக்க கொண்டு போனா சுகமாகின்னு சொல்லி அவன் என்ன செஞ்சா, பெட்டியை தேசம் முழுக்க, பெலிஸ்தர் தேசம் முழுக்க கொண்டு போறான். கொண்டு போயிட்டு திரும்ப கொண்டாந்து வச்சோன்னு என்ன நடக்குதுன்னா, இருந்த நோய் இன்னும் டபுள் அதிகரிச்சு, பயங்கரமா அதிகரிச்சு, செத்து போயிட்டாங்க அதுல. அதுக்கு பிறகு பாக்குறான், இப்ப என்ன செய்யுது, ஒண்ணுமே பண்ண முடியாது, திரும்ப பெட்டி அனுப்பிட்டான். அப்பதான் சொல்றான், சும்மா அனுப்பாத, குற்றம் நமக்கு கொண்டு வந்ததே பெரிய குற்றம், அதுக்கு இந்த காணிக்கையை செலுத்தி தான் நான் பண்ணேன். ஆனா எவ்வளவு பயங்கரமானவர். அப்ப பக்கத்துல இருக்கிறவனுக்கு இவ்வளவு பயம் இல்லாம துணிகரமா பாவம் செய்யறான் இல்லையா? என் ஆண்டருக்கு பலி செலுத்துற பலியில யாருமே கை வைக்காதீங்க. அது மகிமை போறதுக்கு காரணமா இருக்கிறது. உண்மையா இருக்கணும். எவ்வளவோ அதுல உண்மையா இருங்க. 1000 ரூபாய் கொடுத்தா உண்மையா இருங்க, 1 கோடி கொடுத்தாலும் உண்மையா இருங்க. அதுல ஒண்ணுல உன் இஷ்டத்துக்கு எடுக்காது. முதல்ல கர்த்தருக்கு கொடு. உன் பிள்ளைகளுக்கு இல்லை, உன் மனைவிக்கு இல்லை, உனக்கு இல்லை, அது கர்த்தருக்கு முதல் பங்கு போகணும். இவங்க பாருங்க, இந்த பழிய கடவுளுக்கு செலுத்த முதல்ல அவங்க சாப்பிடுறதுக்காக கேட்கிறாங்க. அது சொல்றான், அந்த ஆசாரியர் சொல்றான் 14 வசனத்துல, அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விட்டு பிற்பாடு உன் மன விருப்பப்படி செய்யலாம் சொல்லி அந்த மனுஷன் சொல்றான். அதுக்கு அந்த ஆசாரியனுடைய வேலைக்காரன் சொல்றான், அதுக்கு பிறகு நீங்க எடுத்துட்டு போலாம். அவன் சொல்றான், அவன் அப்படி அல்ல, இப்போதை கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்வோம். 16 கடைசியில சொல்றார், 2வது அதிகாரம் 16 கடைசியில பலவந்தமா எடுப்போம். நிறைய பேர் அப்படிதான் ஆண்டரை கொடுக்கிறது இருக்குது, ஆனா ஒரு சில துணிகரமா பலவந்தமா எடுத்து தம் தேவைகளை செய்யறவங்க இருக்காங்க.
ஒன்ன புரிஞ்சுக்கிறேங்க, உன்னுடைய மகிமை போறதுக்கு அதுதான் காரணம். நீ பலவந்தமா துணிகரமா தேவ பிள்ளைன்னு சொல்ற, ரட்சிக்கப்பட்டுன்னு சொல்ற, இயேசுவை தெரியுங்கிற, நியாயப்பிரமாணம் தெரியுங்கிற, பைபிள் வாசிக்கிற, சபைக்கு வர, பைபிளை கொண்டு வர, உபதேசம் கேட்கிற, இத்தனை பிரச்சனை கேட்கிற, நீ துணிகரமா நிக்காத. முதல்ல கடவுளுக்கு செய். அந்த மனுஷன் சொல்றான், முதல்ல கர்த்தருக்கு முதலாவது செய்யலாம், தகனிக்கலாம், ஆண்டுக்கு முதல் பழியை கொடுத்துடலாம், அதுக்கு பிறகு உன் விருப்பப்படி செய்யலாம். ஆனா அவன் சொல்றான், அதெல்லாம் முடியாது, நீ இப்பவே கொடு, இல்லாட்டி பலவந்தமா எடுத்துட்டு போயிருவேன். யாருமே தேவ ஜனங்கள் கூட, விசுவாசிகள் கூட கர்த்தருடைய காரியத்துல பலவந்தமா எடுக்க துணியாது. அவருடைய பங்கு அவருக்கு கொடுத்துருங்க, அதுல கை வைக்காதீங்க. உங்க வேலை முடிஞ்சா, சம்பளம் கிடைச்சா அதில் முதல் பங்கு தேவனுக்கு எடுத்துருங்க. அதுல பலவந்தமா துணிகரமா கை வச்சிங்க, அப்ப தெரியாது உங்களுக்கு வேதனை. தேவன் ஒரு நாள் வச்சிருப்பாரு, பார்த்துக்கிட்டே வருவாரு, நீ செஞ்சுக்கிட்டே வா, உன் மகிமை போக போதுன்னு ஊழியக்காரன் அனுப்பி பேசுவார். அதான் முதல்ல சாமுவேலுக்கு ஏழைக்கு தீர்க்கதரிசி அனுப்பி பேசுறார், உன் பிள்ளைங்க இப்படி செய்யறாங்க, நீ கண்டுக்காம இருக்க, இது நல்லதில்லை அப்படின்னு பேசுறாங்க. அவர் அப்பையும் சரின்னு சொல்லிட்டு ஏசிட்டு திட்டிட்டு விட்டுருப்பார். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே வந்த சின்ன பையன் சாமுவேல் வச்சு ஆண்டு பேசுறார், நான் அவனுக்கு சொன்னேன், எனக்கு கேட்க மாட்டானுங்க, நீ போயிட்டு சொல்லி ஏறிக்கிட்ட, நான் செய்ய தொடங்கினதை சீக்கிரமா செஞ்சு முடிக்க போறேன்னு சொல்லுன்ட்டார். எவ்வளவு பயங்கரம் பாருங்க. ஊழியக்காரன் கொடுத்து பேசுவார், எச்சரிப்பார், சபை ஊழியக்காரன் வச்சு பேசுவார், இல்ல வேற வழியில் ஒரு தீர்க்கதரிசி வச்சு பேசுவார், நீங்க கேட்கிற டிவி உபதேசங்களை பேசுவார், அப்படின்னா வீட்டுல பிள்ளைய வச்சு பேசுவார். அப்ப நம்ம காணிக்க கொடுக்கணும் தானே, அப்ப நாங்க தசம்பாவம் சரியா பேசுவாரு, மனைவியை வச்சு பேசுவார், இல்ல கணவனை வச்சு பேசுவார், கர்த்தருடைய கொடுத்துரு சொல்லுவாரு. அப்பெல்லாம் துணிகரமா நிக்க கூடாது. ஏலியின் பிள்ளைகள் துணிகரமாயிருந்தார்கள். ஆமென். 17 வசனம் சொல்லுகிறது, அந்த ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது, மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுமையாய் எண்ணினார்கள். அப்போ மதிக்கல் ஆண்டுக்கு கொடுக்கணும், யாரும் கடவுள் பயம் கிடையாது, காணிக்கு கொடுக்கணுமா தசம் கொடுக்கணும் பயம் இல்லாம இருக்காங்க. இன்னைக்கு அதை பெருசா மதிக்க மாட்டாங்க, துணிகரமா இருக்காங்க. அதுதான் இன்னைக்கு பாவம், இதெல்லாம் ஒரு பாவம். சொல்றாரு, ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரியதாயிருந்தது. கவனமா இருக்கு, இது ஒரு பெரிய பாவம், இது பாவம். கர்த்தருடைய மகிமை போவதுக்கு முதல்ல நீ மனம் திரும்பிடு. இதெல்லாம் அதனால தான் எழுதி வச்சிருக்கிறாரு. அதுக்கு பிறகு மகிமை போனுச்சு, ஆனா இவங்க மனம் திரும்பாததுனால, சரியா, மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்த இந்த ஒரு பாவத்தை மட்டும் செய்யறாங்க, இன்னொரு பாவத்தை செஞ்சாங்க. அப்ப அதுக்கு இடையில 18வது வசனத்துல இருந்து நீங்க வந்துட்டு 21வது வசனம் வச்சு வாசிச்சீங்கன்னா அது வந்துட்டு இன்னொரு காரியத்தை சொல்றாரு. என்னன்னா, கர்த்தருக்காக தன்னை கொடுத்தார். யாரு? சாமுவேலை கொண்டாந்து காணிக்கையை கொடுத்துட்டார். பிள்ளையாண்டானே கொண்டாந்து யாரு? அண்ணால் கொடுத்துட்டார். அது நான் முதல் வசனத்தின் அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். கொடுத்த பிறகு அவ என்ன செய்வானா, வருஷம் தோறும் அங்கே பழி செலுத்த வரும்போது அந்த பிள்ளைக்காக ஒரு சின்ன சட்டையை தைச்சு கொண்டாந்து கொடுப்பாளாம். கொடுத்த பிறகு ஏழை வந்துட்டு அண்ணாலை ஆசீர்வதிக்கிறார், எல்கானாவையும் அண்ணாலையும் ஆசீர்வதிக்கிறார். என்ன ஆசீர்வதிக்கிறார்? ஏழை எல்கானாவையும் அவன் மனைவியும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அப்ப என்ன செய்யறான், இவன் கர்த்தருக்காக உன்னை பணம் கொடுத்தா பாரு, அதனால உனக்கு இன்னும் இந்த பெண் நிமித்தம், இந்த அண்ணாள் நிமித்தம் உனக்கு சந்தானங்களை இன்னும் பிள்ளைகளை கொடுக்க போறாரு அப்படின்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இப்ப பிள்ளைய காணிக்கையா கொடுத்த பிறகு கூட அந்த தீர்க்கதரிசி என்ன ஆசீர்வதிக்கிறாரு, உனக்கு இந்த பெண்ணுனால இன்னும் சந்தானங்களை கர்த்தர் கொடுக்க போறான்னு சொல்லி ஒரு ஆசீர்வாதமான தீர்க்க தரிசனத்தை சொன்ன பிறகு 21வது வசனத்துல திரும்ப எல்கானாவுக்கும் அங்கே அண்ணாளுக்கும் 3 குமாரரும் 2 குமாரத்திகளையும் பெற்றெடுத்தாள். ஆமென். அப்ப சாமுவேலுக்கு இன்னும் 3 தம்பிமார்களும் 2 தங்கச்சிமார்களும் இருக்கிறாங்க. அண்ணாளுக்கு சாமுவேல் மட்டும் பிள்ளை கிடையாது. ஏழி சொன்னார் ஆசீர்வாதம் பாருங்க, நீ உன்னை கர்த்தருக்கு கொடுத்ததுனால
உனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கிற, ஆனா கர்த்தர் இன்னையில இருந்து உனக்கு சந்ததிகளை சந்தானங்களை தருவார் சொன்ன போது அங்க 5 பிள்ளைங்க திரும்ப கிடைக்கிறாங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, நீ கர்த்தருக்காக ஒன்றை கொடுத்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உனக்கு அநேக காரியங்களை செய்வேன் என்பதற்கு இது ஒரு அடையாளமாய் தேவன் சொல்லுகிறார். ஒப்பு கொடுத்து பார், தேவன் பெரிய காரியம் செய்வார். ஏனி ஒரு தீர்க்கதரிசி, ஏனின் வார்த்தை சொல்றதெல்லாம் நடக்கும், ஏனி சொன்னா நடக்கும். ஆனா அவன் பிள்ளைகள் அவன் சொல்ல கேட்க மாட்டாங்க. மத்தவங்க வந்து ஆசீர்வதிக்கப்பட்டு போறாங்க. இவன் சொல்றதெல்லாம் மத்தவங்களுக்கு நடக்குது, ஆனா தான் வீட்டுக்குள்ள நடக்க மாட்டேங்குது, தான் ஊழியத்தில் நடக்க மாட்டேங்குது. கர்த்தர் மகிமைப்படுற, ஆனா இந்த 2 பிள்ளைங்க மகிமை இல்லாம போறாங்க. அதுக்கு பிறகு இந்த 7 கிழவனா இருக்கும் போது தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு சில காரியங்களை சொல்றார் பாருங்க. 22 வசனம். 7 மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமார இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தில் வாசலில் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு, அப்ப என்ன செய்யறான்? சபையில் வர்ற பொம்பளைகளோட விபச்சாரம் பண்றான். இது ஒரு பெரிய பாவம். அங்க பலி செலுத்துற திருடி திங்கிறது மட்டும் கிடையாது, பலி செலுத்த முதல்ல தான் கொழுக்கனா எடுத்து சாப்பிட மட்டும் கிடையாது, ஒழுங்கா பலி செலுத்த விடுறது மட்டும் கிடையாது, தான் பலி செலுத்துறதும் கிடையாது. இப்படியெல்லாம் பண்ணிட்டு அங்க கூடுகிற பெண்களோடு கூட சேர்ந்து விபச்சாரம் பாவம் செய்கிறாங்க. இது ஒரு பாவம். அதே பெரிய பாவம், காணிக்கையிலே பெரிய பாவம் இருக்குது. அடுத்தது போதாதுன்னு இந்த பாவத்தை வேற அவர் செய்யறாரு. 7 மிக வயசு போன ஒரு மனுஷனா இருக்கிறான். அவன் குமார இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும் அவர்கள் எல்லாவற்றையும் இன்னும் செய்கிற மற்ற எல்லாவற்றையும் போதாதுன்னு ஆசரிப்பு கூடத்தில் வாசலில் கூட்டம் கூடுகிற ஸ்திரீகளோடு சயனிக்கிறதை கேள்விப்பட்டு, சபைக்கு வர விசுவாசிகள், ஊழியத்துக்கு ரட்சிக்கப்பட்டவங்க, ஊழியக்காரங்க, இன்னைக்கு அநேகருடைய தவறான தொடர்புகள், கள்ள தொடர்புகள், துவேஷத்தனத்தின் பாவங்கள், விபச்சாரத்தின் பாவங்கள், சபை கூடுதலுக்கு வந்துட்டு அப்பரசம் எடுத்துக்கிட்டே தப்பு பண்ற ஆண்கள் பெண்கள் இருக்காங்க. ஏசித்தனத்தின் பாவம், விபச்சாரம். அப்ப தேவனுடைய மகிமை இல்லாமக்கும் இல்லையா? யோசிச்சு பாருங்க, எத்தனை பேர் அப்படி நடந்திருக்கிறீங்க, எத்தனை பேர் நடந்துகிட்டு இருக்கிறீங்க. இதெல்லாம் தேவன் எச்சரித்து பேசுற. இனி திறக்கப்படுற சபையில் இதெல்லாம் காணப்படக்கூடாது. இப்படி செஞ்சதுனால தான் தேசத்துல கர்த்தருக்கு மகிமை இல்லாம போயிருச்சு. ஆனா இனிமேல் சபையில இந்த மகிமை இல்லாம போற அளவுக்கு வேலை நடக்க கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா ஒப்னி பிணைக்காசுக்கு நடந்ததும் உனக்கும் நடந்ததை புரிஞ்சுக்கோ. அடிச்சிருவார் ஆண்டவர், மகிமை போயிடும், எடுத்துருவார் சபையை விட்டு மகிமை, கிருபை போயிடும் ஒன்ன விட்டு. ஒப்னி பிணைக்காச செத்த மாதிரி செத்து போயிடுவாரு. துணிகரம் அணைக்காதுங்க சபையில. அப்பா கூப்பிட்டு சொல்றாரு மகன, என் குமாரரே, 24 வசனம், என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறீர்கள். அப்பா எச்சரிக்கிறார். நிறைய பேருக்கு எவ்வளவு உபதேசம் பண்ணாலும் இங்க பண்ற உபதேசங்களை கேட்டு மனம் திரும்பாத ஊழியக்காரங்க, விசுவாசிங்க சபையில் இருக்கத்தான் செய்யறாங்க. என்னத்தை கரைச்சி ஊத்தி ஆண்டு பேசினாலும் திருந்தாத இருக்கதான் செய்யணும். அப்புறம் போயிட்டு அதே எவ்வளவுதான் நாய் வாழை மட்டை வச்சு கட்டி 1 வருஷம் கழிச்சு கட்டி பாருங்களேன், அந்த வாழ் திரும்ப வாழ்ந்துடும். இப்படிதான் எவ்வளவு உபதேசம் பண்ணியாச்சு, இன்னும் அதே சுபாவனை மாறவே மாட்டேன், பழையவர்கள் மாறவே மாட்டேன், ஜென்ம சுபாவம் மாற மாட்டேன். அந்த ஒரு ஆவி, பூர்வீக ஆவி, அது ஒண்ணு தொடரும். ஆனா நீ அந்த ஆவியை துரத்தி கர்த்தருடைய ஆவியில நிரம்பணும், அப்பதான் ஜெயிக்க முடியும். பரம்பரையில் வர்ற ஆவி ஒரு இச்சையின் ஆவி, ரத்த சம்பந்தமான ஒரு சில ஆவிகள், எரிச்சல், பொறாமைகள், பகைகள், காம வெறிகள், பூர்வீக ஆவிகள் உன் பரம்பரையில வந்திருக்கும். ஆவிகளை துரத்துமா இருந்தா கர்த்தருடைய ஆவி வரணும். நிறைவானது வரும்போது குறைவானது இல்லாம போயிடும். கர்த்தரை நிறைவானவர். ஏழை கடிந்து கொள்கிறார், என் பிள்ளைகளே வேண்டாம்,
என் குமாரரே வேண்டாம். இன்னைக்கு சபைக்கு கர்த்தர் சொல்ற, என் குமாரரே வேண்டாம் இந்த பாவம். கர்த்தருடைய காரியம் 2 காரியம். 1, தேவனுக்கு கொடுக்கிற பழி காணிக்கை தசம்பால்கள், கர்த்தருக்கு கொடுக்கிற முதல் கழிவுகள் கை வைக்காதீங்க. 2வது, சபை கூடும்போது இச்சையின் பாவங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. சபை கூடும்போது பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. கடவுளை ஆராதிக்க முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் அன்னாள் எல்கானா அன்னாள் செய்த தான் பிள்ளை ஒப்பு கொடுத்துட்டாங்க. அதுக்கு பிறகு வருஷத்துக்கு ஒருக்க வந்து பார்த்துட்டு பழி செலுத்திட்டு போவாங்க. அப்படி உண்மையா நடந்துக்கிட்டாங்க. அதனால தேவன் என்ன செய்தார்? ஏழையின் வாய் மூலியமாய் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். இப்போ கர்த்தர் உங்களுக்கு சந்தானங்கள் உண்டாக்குவார். ஆசீர்வாதம் பெற்றுக்கிட்டு போறதுக்கு வாங்க. சபைக்கு வரும்போது நீ நன்மை செய்கிறவனவா, தேவனுடைய ஆசீர்வதிக்க பாத்திரவானாய் வா. உன் ஆசீர்வாதத்தின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வா. அதுக்குள் கர்த்தர் ஆசீர்வாதத்தை ஊற்றுவா. ஆமென். இந்த பாவங்கள் இன்னைக்கு இருப்பதனால் தேவனுடைய மகிமை சபைகளை வெளிப்படுகிறது இல்லை. அதனால் அநேக சபைகள் என்ன செய்கிறதா, கர்த்தருடைய பெட்டி வந்துருச்சுன்னு சொல்லி அந்த இஸ்ரவேலர்கள் குதித்து ஆடி இடம் அதர்ற மாதிரி செஞ்சாங்க பாருங்க. இன்னைக்கு சபை அதர்ற மாதிரி இருக்குது. நல்லா சவுண்ட போட்டு அடிச்சு ட்ரம் அடிச்சு பாட்டு படிச்சு துள்ளி ஆடி குதித்து எல்லாம் பண்றாங்க. கர்த்தர் இருக்கிறார், அதுதான் முக்கியம். எந்த ஆட்டமும் எந்த பாட்டமும் எந்த துள்ளுதலும் இல்லாமல் தாகூன் கோயிலுக்குள்ள கர்த்தர் கிரியை செஞ்சுட்டு இருக்காரு. எந்த சத்தமும் இல்லை, எந்த பாட்டும் கிடையாது, எந்த ஆட்டமும் கிடையாது. சிலைகள் விழுகிறது, என் தேவனுக்கு முன் நொறுங்குகிறது, உடன்படிக்கை பெட்டிக்கு முன் சிதறுகிறது. நீ உண்மையா இருந்தீங்கன்னா கர்த்தருடைய மகிமை உன்னோட இருந்தா அசைச்சிட்டு போயிடுவார். தேசம் கலங்கும், பயப்படும். ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படணும். அதுக்காக ஊழியம் செய்யணும். அது நான் இப்படி பாவம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு கர்த்தர் பேசுறார். தயவு செய்து உணர்த்தப்படுகிற நீங்க மனம் திரும்புங்க, உங்களை சரிப்படுத்துங்க. ஆண்டோடைய காரியத்துல கை வைக்காதீங்க. 2வது, உங்க சரீரம் உங்களுடையது அல்ல. அதான் சொல்லப்படுகிறது 1 கொரிந்தியர் புத்தகம் 6வது அதிகாரத்துல நீங்க கொஞ்சம் திருப்பி கொண்டு வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் காண்பிக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. ஆறாம் 15வது வசனத்திலிருந்து வாசிங்க. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்கள் ஆக்கலாமா? அப்படி செய்யலாக. உங்க சரீரத்துக்கு அத்தனை அவயவங்களும் கர்த்தருடையது. கிறிஸ்துவின் அவயவங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த அவயவங்களை வேசியின் அவயவங்களை மாத்தாதீங்கன்னு கர்த்தர் எச்சரிக்கிறார். அதைத்தான் ஏழையின் பிள்ளைகள் செஞ்சாங்க. கர்த்தருக்கு ஆசாரியன்னு சொல்லிட்டு தன் அவயவங்களை வேசியின் அவயவங்களை மாற்றி அவங்களோட விளையாடுறாங்க. இச்சைகளோட பேச்சு. ஒரு பெண்ணோட நீ ஒன்னா சேர்றது இல்லை, அது ஒரு பாவம் தான். ஆனா நீ வந்துட்டு பேசுற பாரு, வாயில இச்சையான பேச்சு பேசுற, அப்பயே வாய்ங்கிற அவயவத்தை நீ அவளோட பாவம் செய்ய பயன்படுத்திட்ட. கண்ணை பாரு, கண்ணுல இச்சையோட பார்த்துட்டியா, அவளோட நீ வேசித்தனம் பண்ணிட்ட. கண் என்கிற அவயவத்தை நீ பயன்படுத்திட்ட வேசித்தனத்துக்கு. அவ பேசுற இச்சையான வார்த்தை கேட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க பாரு. உன் காத நீ அந்த வேசின் அவயவம் மாத்திட்டனே. கண்ணுல சைகை காட்டாத, கையில சைகை காட்டாத, உன் சரீரத்தின் வேசின் அவயவமாய் பாவிக்காத. ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வேசியோட பாவல, நான் எங்க பாவம் பண்ண போல. நீ பேசுறது, நீ பார்க்கறது, நீ கேட்கறது, நீ போன்ல பார்க்கறது, கண்ணுல பார்க்கறது, கண்ணுல பேசுறது அந்தரங்கம். வேசின் அவயவங்களை மாற்றாதங்கிறார். மகிமை போயிடும். தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு வர்றவங்க நிலைமை தான். பழையவர்கள் யாவும் ஒழியணும். புதிய சபை திறக்கும் போது வர்ற நேரம் உள்படிய பரிசுத்தத்தோட உள்ள நுழையணும். ஊழியக்காரன் நேர்த்தியா நிற்கணும்.
அலங்கோலமா ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு சும்மா குப்பத்தனமா பேச்சுக்கிட்டு கெட்ட பேச்சு பேசிக்கிட்டு கண்ணில் கையில சாட காட்டிக்கிட்டு போன்ல சாட காட்டிக்கிட்டு கெட்ட வேலை செய்யற ஒரு ஊழியக்காரன் நிற்க கூடாது, போயிட்டே இருக்கணும். இண்டா பரிசுத்தமாக இனி கர்த்தரை நிரூபிக்கிற காலம். என் ஆண்டவருக்கு முன்பதாக அந்நிய தெய்வங்கள் தாழ விழ வேண்டிய காலம். தாகனுடைய சிலைகள் விழுந்ததை போல இந்த தேசத்திற்கு உயர்ந்த மலைகள் மேல் உள்ளவைகள் தகர்க்கப்பட வேண்டும். அதுக்கு சபை ஒழுங்குபட வேண்டும். நீ நேர்த்தியா வாழணும். சபைக்கு வர்றவங்க ஒழுங்கா கர்த்தருக்கு பலி செலுத்த வரணும். வஞ்சித்து ஏமாத்தி துரோகம் பண்ணி நீ சாப்பிட்டு உனக்கு எல்லாம் செஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன கிடைக்குது அதை முதல் பங்கு கர்த்தருக்கு எடுத்துடுவான். உன் சரீரத்தை தேவனுக்கு பரிசுத்த அவயவமாய் பாத்திரமாய் கொண்டு வா சொல்றாரு. அவைகளை வேசி அவைகளாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோட இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமா இருக்கிறான் என்று அறியீர்களா? ஒரே மாமிசமா இருப்பார்கள். நீயும் வேசி ஒண்ணுதான், போயிட்டேரு அப்படின்ட்டாரா? அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே நீ ஒரே அபிஷேகம் ஆண்டோட பிரசனத்தை ஒப்புரவாகுது ஊழியம். நீ கர்த்தரோடு செய்திருந்தால் ஆவியான் உன்னோடே செய்திருப்பார். அல்லேலூயா. அடுத்த வசனம், வேசித்தனத்துக்கு விலகி ஓடுங்கள். அதை விட்டுட்டு ஓடு. மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனும் தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். ஆமென். தன்னுடைய சொந்த சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். அடுத்தது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியோட ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? உங்க சரீரம் கர்த்தருடைய ஆலயம், பரிசுத்த ஆவி தங்கி இருக்கிற ஆலயம். இதை தீட்டுப்படுத்தாதீங்க. தெரியுமா? இதை நீங்க தீட்டுப்படுத்தாதீங்க. அடுத்த வசனம் பாருங்க, 20 வசனம். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். விலையேற பெற்ற ரத்தத்தை கொடுத்து உங்களை வாங்கிட்டார். இப்ப நீங்க உங்களுக்கு சொந்தம் கிடையாது. கிராயத்துக்கு கொல்லப்பட்டீங்க, வாங்கப்பட்டீங்க. கிராயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்திலும் உங்கள் ஆவியினாலும் இந்த மகிமைத்தான் போகக்கூடாது. விட்டுட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென். இந்த மகிமைத்தான் இஸ்ரவேலை விட்டு போகுது. புதிய ஏற்பாட்டில் நம்மளை விட்டு மகிமை போயிடக்கூடாது. மகிமை போனப்பறம் என்ன ஊழியம் பண்ண இருக்கு? உட்காந்து சாடு அடிக்க மட்டும்தான் முடியும். சும்மா கத்த மட்டும்தான் முடியும். எந்த கிருமியும் நடக்காது, ஒண்ணுமே இருக்காது. நல்லா அடிக்கலாம், பழக்க தோஷத்துக்கு அடிக்கலாம். ஏன் ட்ரம் அடிச்ச இதுக்குன்னு ஆவி இதெல்லாம் ஆவியில இறங்கி அடிக்கணும் அவசியம் கிடையாது. இது தெரியும் தானே, இது அடிக்கலாம். ஓவன் அடிக்கலாம், தெரியும் தானே, பழக்கம் தெரியும் தானே, பிரசங்கம் பண்ணலாம். அதான் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்கிறேன், அதே மாதிரி பண்ணிட்டு போயிடலாம். ஆனா ஒரிஜினல் வராது, பரலோகத்தில் வராது. ஏதோ கடமைக்கு ஒரு ஊழியர் செய்யணும், 10 பேரை வச்சிருக்கோம், ஆண்டவரே வந்து எடுத்துட்டு போக சொல்லிட்டு இதான் இல்லை. கடவுள் அப்படி இல்லை. அதை விட மேல நீ வரணும். நீ வெளிச்சம் கொடுக்கணும். உலகத்துக்கு நீ ஒளியா இருக்கணும். உன் ஒளி மரக்காலத்தில் மறைக்கப்பட்டு இருக்கக்கூடாது. மலை மேல் உள்ள பட்டணம் மாதிரி இருக்கணும். நீ உப்பா இருக்கணும். அதுக்கு பாவத்தை விட்டு மனம் திரும்பணும். இந்த பாவங்கள் அன்னைக்கு ஏழியின் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவன் கடிந்து கொள்கிற இதெல்லாம் நல்லதில்லப்பா அப்படி சொன்னான். ஆனாலும் அவர்கள் பாவம் செய்ய ஆரம்பித்தார்கள். மனுஷனுக்கு அடுத்த வசனத்தில் அப்பா சொல்றாரு, வாசனை 25வது வசனம், 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால், மனுஷனுக்கு விரோதமாய் மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். 2 பேர் சண்டை பிடிச்சா கூப்பிட்டு பேசி சமாதானம் போங்கடா அப்படி சொல்லலாம். சரியா? ஒரு தப்பு பண்ணா கூட கூப்பிட்டு பேசி அதை சரிப்படுத்தி அப்படி சொல்லலாம்.
ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானாகில் ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வானானால் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார்? அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். தன் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சந்தரிக்க கர்த்தர் சித்தமாக இருந்தார். முடிஞ்சு அந்த பேசி பார்த்தார், புத்தி சொல்லி பார்த்தார், எச்சரித்து பார்த்தார், தீர்க்கதரிசனம் அனுப்பி பார்த்தார், எத்தனை உபதேசம் பண்ணி பார்த்தார். அவன் தெரிஞ்சுற மாதிரி இல்லை. அவங்க அப்பா தான் பிள்ளைங்க மேல கருசனையோட கூப்பிட்டு சொல்லி பார்த்தார், பாருப்பா, மனுஷனுக்கு ஒருத்தவங்க மனுஷன் பாவம் செஞ்சா நம்ம போயிட்டு நியாயத்துக்கிட்ட கேட்டோரு நம்ம விடுதலை ஆகிடலாம். ஆனா கர்த்தருக்கு உதவா பாவம் செய்தால் யாருப்பா அவனை போயிட்டு விண்ணப்பம் பண்றது? ஒரு தீர்க்கதரிசி தன் பிள்ளைகளை கூப்பிட்டு பேசுகிறார். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். இன்னைக்கும் எவ்வளவு உபதேசம் பண்ணியாச்சு. இன்னைக்கு எத்தனை ஊழியக்காரங்க சபையில், நம்ம சபையில் இருக்காங்க, விசுவாசிகள் இருக்காங்க, எவ்வளவு பேசியாச்சு. துணிகரமா அவன் பாவத்திட்ட மனம் திரும்ப மாட்டான், சொல்ல கேட்க மாட்டேன், இதுல என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது அப்படின்னு அலட்சியமா போறாங்க. கர்த்தர் என்ன செய்ய நினைச்சிட்டார்? அடுத்த வருஷம் அந்த பகுதி சொல்றது, அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமானார். பிரச்சனை முடிய போகுது. ஆனால் தேவனுக்கு பயந்து இருக்கிற இவ்வளோ பாருங்க, 26 வசனம் சொல்கிறது, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். இந்த சாமுவேல் பாருங்க எப்படின்னு. இந்த சாமுவேல் எந்த இடத்துல வளர்றார் தெரியுமா? இந்த குழப்பமான சபையில தான் வளர்ந்துகிட்டு இருக்கிறார். ஏழின் பிள்ளைகள் துணிகரமா பாவம் செய்யற இடத்துல தான் இப்படி வளர்றார். அவன் காணிக்க தசோபாகள்னா வஞ்சிக்கிறான், திருடுறான், அவன் பாட்டுக்கு சாப்பிட்றான், கடவுளுக்கு பழி செலுத்த மாட்டான், கொடுக்க மாட்டான். அந்த இடத்துல தான் சாமுவேல் வளர்றாரு. இவன் வர்ற பொம்பளைகள் விபச்சாரம் பண்ணா, சபைக்குள்ள வேஷத்தனம் பண்றான், எல்லாத்தோட கள்ள தொடர்பு, அவலட்சணம், பாவங்கள் அப்படின்னா திருமணம் பண்ணியிருக்கான். ஏன்னா ஒப்புனிய பிள்ளைக்காசு வந்துட்டு திருமணம் பண்ணியிருக்கான். அதான் அவன் மனைவி தானே அங்க பிள்ளை கிடைக்க இருக்கிறான். நிறை மாத கற்பிணியா இருக்கும் போதே இவன் செத்து போறான். செத்து போனதை கேட்ட உடனே அவனுக்கு பிள்ளை கிடைக்குது. அந்த பிள்ளைக்கு இக்கபோத்துன்னு பேர் வச்சாங்க, மகிமை போயிட்டு. அப்ப தனக்கு ஒரு மனைவி இருக்கத்தக்கனா இன்னொரு கள்ளத்தொடர் வேஷத்தனம் பண்றான் பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான். குடும்பத்துல மனைவி இருக்கா, உனக்கு ஒரு பெண் இருக்கா, உனக்கு ஒரு மனைவி கொடுத்திருக்கிறா தானே, அப்ப என்னது நீ விபச்சாரம் பண்ண போற? அவளை விட என்ன உனக்கு அவன் இன்னொரு பொம்பளைக்கு டிஸ்பர்ஸா போக முடியுது? தேவன் உனக்கு கொடுத்திருக்கார் தன் ஒரு மனைவியை. நினைக்காத, நீ ஊழியக்காரன், நீ தேவ மனுஷன், ரட்சிக்கப்பட்டிருக்க. பாவம் மனைவி இருக்கா, பிணைக்காசு மனைவி இருக்கா, ஒப்பினி பிணைக்காசு இல்லையா? அவ வந்துட்டு அந்த மகிமை போற நேரத்தில் சொல்ற பிள்ளை கிடைக்குது, அவளுக்கு பிள்ளை கிடைக்குது. செத்து போயிட்டான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவ அங்க என்ன செய்யறான்னு சொன்னா, நிறைய 19 வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். நீங்க பாருங்க, நீங்க 4வது அதிகாரம் 19 வசனம் 20 வசனத்தை வாசிச்சீங்கன்னா பிள்ளை கிடைக்குது. ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கிறார். அந்த செய்தியை கேட்ட உடனே ஆண் பிள்ளையை திகில்ல பெற்றெடுக்கிறார். பெற்றெடுத்த உடனே உனக்கு ஆண் குழந்தை பெற்றிருக்கிற அப்படி சொன்ன அந்த தாதிமார்கள் சொல்றாங்க. சொல்லும் போது கூட அவள் அதை குறித்து கவலைப்படாமல் தன் புருஷனும் தன்னுடைய மாமனாரும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி பிடிப்பட்டது நிமித்தம் துக்கத்தோடு அந்த பிள்ளைக்கு பேர் இக்கபோத் என்று வைத்தார். மகிமை போய்விட்டது. இக்கபோத்னா மகிமை போயிட்டு இஸ்ரவேலுக்கு அதான். இப்படி தன் மனைவி இருக்கும் போது துணிகரமா பாவம் செய்யற அநேகம் பேர் இருக்காங்க சபையில. கடவுளுடைய மகிமை போயிடும், நீ வாழ முடியாம போயிடும், அடிச்சிருவார் ஆண்டவர். ஏழின் பிள்ளைகளுக்கு தேவன் முடிவை கொண்டாட தீர்மானிச்சுட்டார். இப்படிப்பட்ட பாவம் செய்யற, இவ்வளவு பொல்லாப்பு செய்யற சபை இவ்வளவு பெரிய துணிகரமா இருக்கிற நேரத்துல அந்த சபையில சின்னதுல இருந்து வளர்ந்து வர்ற ஒருத்தர் இதெல்லாம் பார்த்து கண்டிவன் அட்டூழியம் அநியாயத்தெல்லாம் பார்த்து கீழ்ப்படையாம பார்த்து மீறி நடக்கிறதெல்லாம் பார்த்து ஒரு சின்ன வளர்ந்து வர்றான். அந்த பையன் தான் சாமுவேல். அவன் வளர்ந்து பெரியவனா வளர்ந்துட்டான். வளர்ந்த போதும் அவனுடைய வாழ்க்கையை பற்றி எப்படி சாட்சி கொடுக்கிறது? கர்த்தருக்கு முன்பாகவும் மனுஷருக்கு பிரியமாகவும் நடந்து கொண்டான். ஆண்டுக்கு பிரியமாகவும்
மனுஷருக்கு உன் பிரியமாய் நடந்து கொள்ள. அப்படி எவ்வளவு பரிசுத்தத்தை காத்துட்டு இருக்க அந்த வாலிபன். நீங்க சொல்ல முடியாது, ஐயோ அவங்க பாவம் செய்யறாங்க, இவங்க இப்படி பண்றாங்க, அதனால தான் நானும் விழுந்து போறேன், இதெல்லாம் காரணம் சொல்லாங்க. சாமியில் எவ்வளவு அழகா வளர்ந்துருக்காருன்னு பாருங்க. சாமியலுக்கு புள்ள அம்மா அப்பா கூட இல்லாம எனக்கு தெரியுமா? பக்கத்துல அம்மா அப்பா இல்ல, அது சொந்த போதும் யாரும் கிடையாது. அவன் சர்ச்சில் வளர்றான், சாமி ஏழுகிட்ட ஏழின் பிள்ளைகள் தான் இவ்வளவு பாவம் செய்யறாங்க. அந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கான், அந்த ஆலயத்துல தான் இருக்கான். இருந்தாலும் அவன் தன் தேவனாலே பயபக்தி உள்ளவனாய் வளர்க்கப்படுகிறான். பாவம் செய்யல. அந்த சாமிகளை தான் பிற்காலத்துல தேவன் தேசத்துக்கே தீர்க்கதரிசியை உயர்த்தி மரணம் வரைக்கும் அவனை கனப்படுத்தி வைத்திருந்தார். ராஜாக்கள் அபிஷேகம் என்ன தீர்க்கதரிசி முத தெரியுமா? அந்த நெருக்கத்திலையும் அவ்வளவு பாவம் நிறைஞ்சி பொல்லாப்பு நிறைஞ்சு அந்த இடத்துல கூட தன்னை பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட வாலிபன். இன்னைக்கு நம்ம சொல்றோம், இவங்க நாள தான் விழுந்து போறேன், அவங்க நாள விழுந்து போறேன். காரணமே சொல்லாதீங்க, தேவன் காரணம் கேட்க மாட்டார். யாருனால விழுந்து போனேன்னு சொல்லாதீங்க. இருக்க வேண்டிய முறையில நீங்க இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை நடத்துவார் அற்புதமா. இதுவரை ஒருவேளை அப்படி நடந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த செய்திக்கு பின்பதாக தயவு செய்து மனம் திரும்புங்கள், உங்கள் வாழ்க்கையை தேவனுக்கு ஒப்புக்கொடுங்க. ஆண்டு சொல்றார், அப்படி கீழ்படியாட்டி அவங்க வாழ்க்கையில நடந்த காரியத்தை கேள்விப்படும் போது எல்லாரும் பயந்து திகில் அடைவார்கள் அப்படின்னு சொல்றார். இனிமேல் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவனுடைய உடன்படிக்கை பெட்டில வல்லமை, அவருடைய வல்லமை குறையல. அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமைகள் மாறி போகவில்லை, குறைந்து போகவில்லை. ஆனால் நீ தான் மாறி போயிட்ட. உன் வழி சரியில்லைப்பா, நீ மனம் திரும்பு. எனக்குரிய மகிமை உனக்கிட்ட வெளிப்படுத்த விரும்புகிறேன். ஆனால் நீயோ நான் விரும்பாததை செய்து உன் சரீரத்தில் கரைப்படுத்திக்கிட்டு, உன் சிந்தனை இருதயத்தில் தீட்டுப்படுத்திக்கிட்டு, வெளி காரியத்தில் உண்மை இல்லாமல், ஊழியத்தில் உண்மை இல்லாமல் நீ செய்கிற காரியம் எனக்கு பிடிக்கலங்கிறாரு. நாங்கள் கண்ணிலே மூடி, ஆண்டவரே என்னிலே, என்னுடைய வாழ்க்கையிலே உனக்கு பிரியமில்லாத வழிகள் உண்டான இடங்கள், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அறிக்கை பண்ணுன்னு அறிக்கை பண்ணுங்க. எல்லாம் அறிக்கை பண்ணுங்க, சரிப்படுத்துங்க. நீங்க எல்லாத்தையும் சரிப்படுத்தணும். எல்லாம் சரிப்படுத்த ஒப்புப்படுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி பிதாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க. தயவு செய்து நீங்கள் திருந்துங்க, கடவுள் மகிமைப்படுவார். அப்போ நீங்கள் போகிற பட்டணம், போகிற கிராமம், உங்கள் வீடு, நீங்கள் வாழ்ற சூழ்நிலை கர்த்தர் மகிமைப்படுவார். நீங்கள் போகிற இடத்துல அங்கே இருக்கிற தாபங்கள் கீழே விழும். ஒரு வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே இருக்க ஆவியான கீழே விழும். அந்த ஆவிகள் நொறுங்கி போகும், அந்த ஆவிகள் துரத்துட்டு போகும், அந்த ஆவிடைய வல்லங்கள் நிர்மூலமாக்கப்படும். கர்த்தருடைய மகிமை நீங்கள் போகிற இடத்துல விளங்க பண்ணுவார். நீங்கள் தான் அந்த உடன்படிக்கை, இப்போ இருக்க உடன்படிக்கை உங்களோட தான் பண்ணியிருக்கிறார். ரத்தத்தினால் ஆகிய உடன்படிக்கை, உங்களோட ஒரு ரத்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு அந்த உடன்படிக்கை உங்களோட இருக்கிறது. நீங்கள் போகிற இடம்லாம் அது இருக்கும். அப்போ நீங்கள் போகிற இடத்துல கர்த்தர் மகிமைப்படுறதுக்காக நீங்கள் செயல்படணும். ஒரு வேலையாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், வியாபாரமாக இருக்கட்டும், ஒரு குடும்பத்தை சந்திக்க போகிறதா இருக்கட்டும், ஒரு கிராமத்தில் ஊழியம் செய்ய போகிறதா இருக்கட்டும், சபையில் ஊழியம் செய்யறதா இருக்கட்டும், எந்த இடத்துல தான் கர்த்தருடைய மகிமை உங்களுக்குள்ள வெளிப்படணும். ஆமென். என்னிலே ஒன்றும் இல்லை ஐயா, எல்லாமே உன் கிருபைதானே, நான் ஒன்றுமே இல்லாதவரே, என்னை மன்னி. தூபம் போல் என் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஐயா. மாலை பழி போல் என் கைகளை நான் உயர்த்துகிறேன். என் குற்றங்கள் நீ மனதில் கொண்டால் நிலைநிற்க முடியாத ஆண்டவரே. தகப்பனே, என்னுடைய சிந்தனையிலே, என்னுடைய கண்களிலே, என்னுடைய செவிகளிலே, வாயிலே, அவயவங்களை செய்த பாவங்களை மன்னியும். கடந்து வந்த பாதையிலுமே துக்கப்படுத்தின நாட்களை மன்னியும். தகப்பனே, தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. தகப்பனே, துரோகியாய் நடந்த இடங்களை மன்னியும். தகப்பனே, நாங்கள் செய்த தவறுகளை மறைத்துக் கொண்டு அநேக இடங்களை பரிசுத்தவான்களைப் போல காட்சி அளித்த இடங்களை மன்னியும். எங்களையே நாங்கள் ஏமாற்றி வேஷம் தரித்துக் கொண்டிருந்த நாட்களை மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் எவ்வளோ பெரிய பொல்லாப்பை செய்திருக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, மறைவிடத்திலே பாவத்தை செய்துவிட்டு சபையிலே பரிசுத்தவானை போல வந்து நின்று எவ்வளவு பெரிய வேஷம் போட்டு இருந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது எவ்வளவு துக்கப்படுத்தி இருக்கும் ஆண்டவரே, எவ்வளவு வேதனைப்படுத்தி இருக்கும் ஆண்டவரே.
தகப்பனே தகப்பனே தகப்பனே, நீர் மன்னித்தருளும் ஆண்டவரே, மன்னித்தருளும் சொல்லி ஒவ்வொரு தயவு செய்து தேவனால் பேசப்படுகிற உணர்த்தப்படுகிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னுடைய எல்லா காரியத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பாத்திரமாய் இனிமேல் கர்த்தருடைய மகிமை வெளிப்படுத்தும்படியான ஒரு மகனாக உன்னை ஒப்புக் கொடுப்பாயானால் தேவன் உன்னை கொண்டு தேசத்தில் பெரிய காரியம் செய்வார். போன மகிமை திரும்ப வரும். முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாய் விளங்க செய்வார். இதுவரை நடந்த ஊழியம் அல்ல, இனிமேல் கர்த்தர் வித்தியாசமான ஒரு காரியத்தை செய்வார். ஒரு மகிமையின் தோற்றத்தை கொண்டு வருவார், ஒரு அசைவை கொண்டு வருவார், தேவனுடைய வல்லமை கொண்டு வருவார். உன்னுடைய சபையிலே, ஆலயத்திலே தேவன் பெரிய காரியம் செய்வார். யோசித்து பாருங்கள், யோசித்து பாருங்க, நிலைமை யோசிச்சு பாருங்க, கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. எத்தனை இடத்துல ஆண்டவர் துக்கப்பட்டிருப்பார். உண்மையாயிரு மகனே, உண்மையாயிரு. இனி வேஷம் போடாத, இன்னைக்குமே வேஷம் போடாதப்பா. அதை களைச்சு வீசிருப்பா. அந்த வஸ்திரமே வேணாம் உனக்கு, அது வேணாம் உனக்கு. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருந்து உன்னிலே செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் உன்னோடு கூட இருந்து நான் செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் தெய்வம் என்று நிரூபிக்கப்பட வேண்டும். நான் தான் கடவுள். என்னை அன்று உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அந்த ஆண்டவர் நான் தான். அந்த என்னை நிரூபிக்க நீ வேண்டும் எனக்கு இந்த தேசத்துல. நீ வருவாயா? இனி தப்பு பண்ண மாட்டாயா? அவர் கேட்கிறார். பேதுருவை பார்த்து அதான் கேட்டார். பேதுருவே, இங்க இருக்கிற எல்லாத்தையும் விட அதிகமா நீ என்ன நேசிக்கிறான்னு கேட்டார். மற்றவங்களும் நேசிக்கிறாங்க தான், யோவான் நல்லா நேசிச்சாரு தான். ஆனா பேதுருவிட கேட்டார். ஏன் தெரியுமா? பேதுரு 3 தரம் மறுதளிச்சுட்டாரு. அவர் கேட்கிறாரு, இனி நீ என்னை மறுதளிக்காம உண்மையா நேசிப்பையா? நீங்க இத்தனை தடவை மறுதளிச்சிருப்பீங்க. இன்னைக்கு கேட்கிற, நீ என்னை நேசிப்பாயா மகனே? என்னை நேசிப்பாயா? என்னை நேசிப்பாயா? என்னை நேசிப்பாயான்னு கேட்கிறாரு. எல்லாரையும் பார்க்கல அதிகமா நேசிப்பாயா? நீ கடந்து வந்த வாழ்க்கையில நீ மறுதளிச்சது பரவாயில்லை. என்னைய விட்டுட்டு ஓடி திரும்ப மீன் பிடிக்க போறது சரிதான், அதை விட்டுரு. நீ தப்பு பண்ணது எல்லாம் நான் மன்னிச்சிடுறேன். இனி இங்க இருக்க எல்லாத்தையும் விட அதிகமா நேசிப்பாயா? ஒரு சாமுவேலை போல இவ்வளோ பிரச்சனைக்கு மத்தியிலும் தன் உத்தமத்தை காத்துக்கொண்டானே சாமுவேல். அப்படி ஒரு சாமுவேலை போல தேவனுக்கு பிரியமாயும் மனுஷனுக்கு பிரியமாயும் நீ நடந்து கொள்ளுவாயா? தேவன் மகிமைப்படுவார். அந்த சாமுவேல் தான் பிற்காலத்தில் வல்லமையான தீர்க்கதரிசியாய் மாற்றினார். இன்னைக்கு ஒப்புரவாகுங்க. தேவன் வரும் நாட்களே வல்லமையான தீர்க்கதரிசியாய் நீ சொல்லுகிறதை அப்படியே செய்வேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சாமுவேல் என்ன சொன்னதோ அப்படியே செய்வார் தேவன். அல்லேலூயா. என் ஆண்டவர் அவ்வளவு அன்பு. பிதாவே, இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளை, இன்னைக்கு உன்னோடு கூட தேவன் பேசுகிறார். உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்ய நினைத்திருக்கும் போது, இத்தனை வருஷம் ஜெபிச்ச, இத்தனை வருஷம் கேட்ட, ஏன் செய்யல தெரியுமா? இன்னைக்கு உன்னை உணர்த்தினு பாரு. உன் வழியை திரும்பி பாரு. நீ இத்தனை இடத்துல நீ எனக்கு வாக்கு பண்ணிட்டு திரும்ப திரும்ப விழுந்து போன, இவ்வளவு தப்பு பண்ணுன, இதெல்லாம் எனக்கு தெரியும் நினைக்கிறையா? எத்தனை இடத்துல பழிப்படுத்துற உண்மையா இருக்கல நீ? எத்தனை இடத்துல சரீரத்தை கரைப்படுத்தின, எல்லாம் நான் கவனிச்சிருந்தேன். நீ இதுக்கெல்லாம் மனஸ்தாபப்பட்டு மன்னிப்பு கேட்டியா? என்னைக்காவது சும்மா மன்னிச்சிருக்கான்னு சொல்லிட்டு போன இல்லையா? மனஸ்தாபப்பட்டியா? அதை நீ செய்ய மாட்டேன்னு மனஸ்தாபப்பட்டியா? மனஸ்தாபப்படணும். பேதுரு மனம் கசந்து மனஸ்தாபப்பட்டு அழுதான். மனஸ்தாபப்படணும். என்னை மன்னிய மாட்டேன், நான் செய்த தவறை இனி செய்ய மாட்டேன். உங்களுக்கு உண்மையை உயிர் மூச்சு இருக்கும் வரைக்கும் வர்றேன் ஆண்டவரே. அந்த ஒரு அர்ப்பணிப்பை தேவன் எதிர்பார்க்கிறார். உன்னை பணிப்பிடத்தில் வை மகனே. கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வார், உன்னை வல்லமையாக நடத்துவார். குற்றங்களை மன்னியும், மீறுதல்களை மன்னியும், பாவங்களை மன்னியும். இன்னைக்கு எடுக்கிற தீர்மானத்தில் உண்மையாக இருங்க.
முதல்ல நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கறதுலையும், ரெண்டாவது ஆண்டு கொடுக்கிற பலிகளையும் உண்மையா இருங்க. கண்ட இடத்துல போயிட்டு பலி செலுத்தாதுங்க. கர்த்தருடைய நாமம் நாமம் விளங்குகிற ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அங்கதான் உங்க பலிகளை செலுத்துங்க. கர்த்தர் வெளிப்படுகிறார், உன்னோட பேசுகிறார் ஆண்டவர். அந்த பலிப்படத்தை தான் பேசுகிறார் ஆண்டவர். ஆண்டு உணர்த்துகிறார், உன்னோட பேசுகிறார். பழைய சில குப்பைகள் இன்னும் அழிக்காமல் இருக்கிறது, எரிக்காமல் இருக்கிறது, தூக்கி எரியாமல் இருக்கிறது. அது அடிக்கடி தலை தூக்குறது. பாவங்கள் தலை தூக்க கூடாது, எரித்து விடு. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. தாவனுடைய கோயிலே நம்முடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன் தானாய் விழுந்து சிதற பண்ணினதை போல நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நம்முடைய மகிமை இந்த தேசத்தில் விளங்கட்டும். இருக்கிற பெரிய பெரிய மலைகளில் இருக்கிறவர்கள் தானாய் விழுந்து சிதற பண்ணுங்கப்பா. நீங்க தான் கடவுளை நிரூபிக்க பண்ணுங்கப்பா. வல்லமை விளங்க பண்ணுங்கப்பா. தகப்பனே தகப்பனே, உடைய பிள்ளைகள் எல்லாம் உடன்படிக்கை பெட்டியாய் மாறட்டும். மாறட்டும் ஆண்டவரே, மாறட்டும் மாறட்டும். கர்த்தர் கிருபை செய்கிறாங்க. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதித்து சுகப்படுத்தி பலப்படுத்தி ஆவி ஆத்மா சரீரங்களை பரிசுத்தமாக்கும்படியாக எல்லாரையும் கருத்தில் ஒப்புக் கொடுத்து இன்னைக்கு மனம் திரும்புதலுக்குள் ஒப்புராக்கின அத்தனை பேர்களை சீர்படுத்துவீராக. அதை உறுதியாய் நிற்க அபிஷேகம் பண்ணுவீராக. அதை விட்டுக் கொடுக்காதபடிக்கு வைராக்கியம் அணிப்பார்களாக. ஒப்னி பிணைக்காசை போல அவர்களை சங்காரிக்க சித்தமானதை போல ஆண்டவரே இன்றைக்கு இருக்கிற ஒருவரையும் சங்கரிக்க சித்தமாகாமல் மனம் திரும்புதலை கண்ணோக்கி பார்த்து இன்னொரு வாய்ப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனதுருகி கிருபை செய்யும். எல்லா கனத்தையும் மகிமை உமக்கே செலுத்தி மாலை 1 மணித்தான ஜெபத்தை ஆசீர்வதித்தபடியாக இவ்வளவு நேரங்களோட எங்கள் தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரங்களை கனங்களை செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மாலை 1 மணித்தான ஜெபத்தில் கட்டாயம் கலந்து கொள்ளுங்கள். உங்களில் அநேகர் ஆஸ்வதிக்கப்படுகிறீர்கள். இன்னும் அநேகருக்கு சொல்லுங்கள், தேவன் பெரிய காரியம் செய்வாராக. ஆமென். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே